அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது மறுமை நாளுடைய அடையாளமும் இன்றைய கால சூழலும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னா, மறுமை நாள் நிகழப்போகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையில் சொல்லலாம். மறுமை வரப்போகுது, இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி டேட்ல வரும் அப்படின்னு மறுமையை சொல்லலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மறுமை நாளை பத்தி சொல்லுகிற நேரத்தில் சில அடையாளங்களை சொல்றாங்க. இதை கொஞ்சம் கவனமா பாருங்க, இது நடந்தா தான் மறுமை நாள் வரும். லா தக்கூமு ஸா, மறுமை நாள் வரவே வராது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாள் வராது, இது நடக்காமன்றாங்க. இப்ப மறுமை நாளை பொறுத்தளவில் இது நடந்தால்தான் மறுமை நாள் வரும் அப்படின்றாங்க. அப்ப என்ன புரியுது? சில அடையாளங்களை ரசூலுல்லாஹ் சொல்லி இவைகள் வருகுதான்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? எண்ணிக்கொள்ளுங்கள். மறுமைக்குரிய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? மௌத்தி, நான் மௌத்தாகிறது தான்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் வாழுகிற நேரத்தில் மறுமை நாள் வருமா? வரவே வராது. மறுமை நாளுடைய முதல் அடையாளத்தை யார் கண்டாங்க? சஹாபாக்கள் கண்டாங்க. பெருமானாருடைய ஜனாசாவை சுத்தி வளைத்து வருகிற நேரம் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அதாவது மக்கள் பார்த்தாங்க. அப்ப அந்த வகையில மறுமை நாள் என்று சொல்கிற நேரத்தில் அதுக்கென்று அடையாளங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த அடையாளங்களை கவனமாக பார்த்து மறுமைக்கு நாம் நெருக்கமா என்று உணர்வை ஏற்படுத்துவதற்கு தான் இஸ்லாம் நமக்கு மறுமையுடைய அடையாளத்தை சொல்லுது. இது முதல் அம்சமாக நீங்கள் புரியணும். والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில முதல் அம்சம். அப்ப சில பேர் என்ன பேசுறாங்கன்னா, இன்னைக்கு சிரியாவில் யுத்தம் நடக்குது, ஈராக்ல பொருளாதார பிரச்சனை வருகிறது, யமன்ல யுத்தம் நடக்குது. இதெல்லாம் பார்த்து சில பேர் என்ன சொல்லுவாங்க? இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் என்று சிலர்கள் பேசுறார்களே, இந்த யுத்தம் தான் அந்த யுத்தமா அப்படின்னு சில பேர் விமர்சனம் செய்வார்கள். இதுதானா ரசூலுல்லாஹ் சொன்ன யுத்தம்? இப்படி எல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை என்று சிலர்கள் விமர்சிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மூமினை பொறுத்தளவுல ரசூலுல்லாஹ் ஏன் இதை சொன்னாங்க? சும்மா சொன்னாங்களா? ஏதோ ஏனோ தானோண்டிருங்க. ஓ ஃபுராத் நதி, யூப்ரட்டிஸ் நதி வத்தும், நீ உன் பாட்டுக்கிரி. சிரியால யுத்தம் நடக்கும், நீ உன் பாட்டுக்கிரி. இதுதான் அதுதான் அதுதான் இதுதான் நீ ஒன்னும் பார்க்க தேவையில்லை என்று இருந்தால் நாம் எந்த கவனமும் செலுத்த வேண்டிய தேவையில்லை. பெருமானார் எதுக்கு சொல்றாங்க இந்த அடையாளங்கள் எல்லாம்? உணர்வாகிறது. மறுமை வராது என்று யாருமே சொல்லல. சஹாபாக்கள் மறுமை வரும்னு நம்பினாங்க. ஏன் அல்லாஹ் அடையாளத்தை போட்டான் தெரியுமா? இந்த அடையாளங்கள் தெரிகிற நேரம் எங்க ஈமான் உறுதியாகிறது. ஓஹோ, மறுமைக்கு நெருங்கிட்டமே, பெருமானார் சொன்ன மாதிரி நடக்குதே, எங்களை மறுபடி உஷார்படுத்துவதற்கு தான் இதை சொன்னார்கள். இன்றைக்கு இந்த உம்மத்தின் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிரியாவை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ், எத்தனையோ சிரியாவில் யுத்தம் நடந்துச்சு, இதுவும் அதுல ஒன்றா இருக்கலாமே, அதையே சேர்த்து பேசுறாங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தம் மறுமை நாளைக்குரிய அடையாளமாக இருக்கலாம் என்று பேசுவதில் என்ன தப்பு இருக்குது? மூமின்கள் உணர்வு பெறுவாங்களே, சில வேளை அது இதா இருந்தால். அதனால முதலாவதாக அந்த விமர்சனத்துக்கு நான் பதிலை பதிவு செய்கிறேன். இதை கவனித்து பார்க்கணும். பெருமானார் மறுமை அடையாளம் என்று ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால், டைரக்டா மறுமை வரும் என்று மறுமைக்கு புற உள்ள விஷயத்தை சொல்லலாம். அடையாளங்களை கவனிப்பதற்கும் அதையெல்லாம் பார்ப்பதற்கும் உணர்வு பூர்வமாக நடப்பதற்கும் தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இதை சொல்லி தருகிறது. இது முதல் அம்சம். அடுத்த அம்சம் என்னன்னா, இஸ்லாம் நமக்கு ஈமான தர்றதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. இஸ்லாத்துக்குள்ள என்ன பாக்குறேன்னா, அல்லாஹ் நேரடியா வந்து நான் அல்லாஹ் பாருங்க அப்படின்னு காட்ட மாட்டான். இல்ல ஒரு மலக்குமார்கள் வச்சு, இந்த மலக்குமார்கள் அங்கெல்லாம் சுத்தி திரியுறாங்க, கண்ணுக்கு தெரியுறாங்க, அது ஒரு மலக்கு, அது ஒரு மலக்கு, அப்படி காட்ட மாட்டான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஈமானை தருவதற்கு சில அடையாளங்களை வைப்பான், சில சயின்ஸ், சில ஆதாரங்களை வைப்பான். இதை வைத்துத்தான் நம்ம என்ன பண்ணணும்னா அல்லாஹ்வை நம்பணும்.
மறுமையினால நம்பணும், மலக்குமார்கள் நம்பணும். இதுக்கெல்லாம் நேரடி அல்லாஹ் காட்ட மாட்டான். 7 வானத்திலிருந்து குர்ஆன் இறங்குது ரமலான்ல பாருங்க, மேல இருந்து வருகுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டாந்து பெரிய பள்ளிவாசல்ல கொடுக்குறாரு, காபத்துல்லாஹ் கொடுக்குறாருன்னு பார்க்க மாட்டீங்க. அப்படி எந்த அதிசயத்தையும் அல்லாஹ் காட்ட மாட்டான். அப்படி அதிசயத்தை காட்டினால் அதுக்கு அப்புறம் ஏத்துக்கொள்றது ஈமான் இல்லை, நம்பிக்கை இல்லை. கண்டுட்டானே, கண்ட பிறகு என்ன நம்பிக்கை இருக்குது? ஒன்றை கண்ட பிறகு அது உறுதியாகும். உறுதியானதுக்கு பிறகு ஈமான் கொள்வது என்று ஒரு அம்சம் வராது. இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? காண்றது வேற, நீ கண்ட அல்லாஹ்வை நம்பினா அதுக்கு போல என்ன, அதுக்கு பிறகு உனக்கு என்னத்துக்கு சொர்க்கம் நரகம்லாம்? காணாம உன் தந்த புத்திய வச்சு, காட்டப்பட்ட அடையாளங்களை வச்சு நீ கவனமா என்ன பார்க்கணும்? ஓஹோ, இப்படி நடந்தா அல்லாஹ் இருக்கிறான், இப்படி நடந்தா அல்லாஹ் இருக்கிறான், இது அல்லாஹ் தான் நடத்துறான். அதனால அல்லாஹ் என்ன பண்றான்டா, நேரடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்சி தராம அடையாளங்களை ஆங்காங்கே வெளியே கக்குறான். இந்த அடையாளங்களை எல்லாம் பார்க்கிற நேரம் நம்மளை சுதாகரித்து உஷார் பண்ணிடணும். ஓ, தப்புல ஈடுபட்டுட்டோம், எல்லாத்தையும் தள்ளிட்டு சுதாகரித்து போய் ஆஹா கண்ணால பார்த்தோம். உதாரணத்துக்கு பாலாவி ஜங்ஷனுக்கு போயாச்சு, ஒரு மனிதர் ஒரு கற்பனை, இந்த கற்பனையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஆங்காங்க இருந்து கேட்கக்கூடியவர்கள் கொஞ்சம் துல்லியமா கேளுங்க, சவுண்ட் உங்களுக்கு எப்படி கேட்குதோ தெரியல. அதனால இந்த நேரத்தை நம்ம பிரயோசனப்படுத்துறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில அப்ப ஒரு டவுன்ல ஒரு மனுஷர் வாராரு, வந்து என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு ராத்திரி 10:30 மணிக்கு இந்த ரோட்ல ஒரு டிப்பர் போகும், இந்த வாகன எண்ணில ஒரு டிப்பர் போகும், அதோட ஒரு 3 வீல் வந்து மோதும். ரெண்டையும் சொல்றாரு, 3 வீல் நம்பரையும் சொல்லியாச்சு, இங்கால டிப்பர் நம்பரையும் சொல்லியாச்சு, இது ரெண்டும் மோதும் என்றார். இது ரெண்டும் மோதும், மோதினால் 3 வீல் உள்ள இன்னார் செத்து போயிருவாரு அப்படின்ட்டாச்சு. அப்ப நாம எல்லாம் கூட்டமா போறோம், ராத்திரி 10:30 மணி, ஒரு ஆள் உளுக்கா பழத்துக்கு எல்லாம் சொல்லிட்டாரு, அழைப்பு விடுத்துட்டாரு, எல்லாரும் போய் இருக்கிறோம். அவர் சொல்ற மாதிரி 10:30 மணிக்கு லைட் அடிச்சுட்டு ஒரு டிப்பர் வருகுது கொழும்பு பக்கமாக. புத்தளத்திலிருந்து ஒரு ஆட்டோ வருகுது, ரெண்டுமே மோதுது. மோதினா என்ன ஆகுது? உள்ளவன் செத்து போயிட்டான். ஒரு பேச்சுக்கு, இப்படி யாருமே உலகத்துல இல்ல, ஒரு பேச்சுக்கு அப்படி நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? 100 பேர் இருக்கிறோமா, 75 பேர் நம்பிடுவோம். ஆகா, இவனுக்கு என்னமோ மறைவான ஒன்று தெரியுது, இவனுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்குது, இவர் சொல்றத கொஞ்சம் சுதாகரித்து கேட்போம், எல்லாரும் ரெடி ஆயிருவாங்க. ஒரு 25% சௌஹீத்வாதிகள் இருந்தா, செட்டிங்கோ தெரியல, இது இவனா செட் பண்ணி ஏதோ நம்ப வச்சு கேம் அமைக்கிறானோ தெரியல, அப்படியே நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரே அடியை ஏத்துக்கொள்ளாம இன்னும் கொஞ்சம் செக்கிங் போடுவோன்னு பார்ப்பாங்க. அவன் சொல்றான், அடுத்த கிழமை சனிக்கிழமை உளுக்கா பழத்துல பூமி குலுக்கம் வந்துரும், வந்தா 8 மணிக்கு வந்தா இந்த மாதிரி 4 மரங்கள் இடிஞ்சு ஒழுவும், இந்த மாதிரி இது கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்துரும், மரங்கள் சரிந்து விழுந்துரும் அப்படின்றாரு. சொன்ன மாதிரி 8 மணி, 8 ஒண்டி இல்ல, 8 மணிக்கு பூமி குலுக்கம் வந்து பூமி அசைஞ்சிட்டேன்னு வைங்க, உளுக்கா பள்ளத்துல இருக்கிற எல்லா மக்களும் அவரை இன்னொரு கண் கொண்டு பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? இதெல்லாம் செட்டிங்காவே இருக்க இயலாது. பூமி குலுக்க வந்துட்டா திப்பர மோத வைக்கிறது செட்டிங்னு சொல்லலாம். பூமி குலுக்க வந்த எப்படிப்பா செட்டிங் அது? பூமி குலுக்க வந்துச்சுன்னா ஆஹா இவருக்கு என்னமோ முன்கூட்டி தெரிகிறது என்ற முடிவுக்கு மக்கள் வருவாங்க. ஏன் அப்படி வருவாங்கன்னா, அந்த மாதிரி யாருக்குமே சொல்ல இயலாது. பூமி அசைக்கலாமா ஒரு மனுஷனுக்கு? செட்டிங் பண்ணி அசைக்க இயலுமா? அப்ப டைம் 8 மணி, 8 ஒன்றும் இல்லை, 7:59 இல்ல, 8 மணிக்கு இது நடந்துட்டா ஒரு மனுஷன் என்ன பண்ணிடுவான்? ஓஹோ இவன் சொல்றது எல்லாம் உண்மைன்னு வந்துருவான். அப்ப இந்த 25 பேர் இருப்பாங்களே, 100 பேர்ல 75 பேருக்கு மெட்ரு நடந்துட்டு 25 பேரை நம்ப ஆரம்பிப்பாங்க, இவர் சொல்லுவதை நம்புறோம். அதுக்கு பிறகு அவர் என்ன பண்றாரு? ஒரு ஆளை பார்த்து சொல்றாரு, உங்க புள்ள இருக்கிற கை குழந்தை செல்லமா வளர்க்குறீங்களே, அழகான புள்ள, இந்த புள்ள என்ன ஆகும்டா 4 வருஷத்துல இந்த புள்ள மௌத்தா போகமாட்டார். இப்ப உம்மா வாப்பா எல்லாம் இவருக்கு சொன்ன முன்னாடி சொன்னதெல்லாம் கேட்டாச்சு. கையில உள்ள அழகான குழந்தை, இப்பதான் பெத்தெடுத்த குழந்தை, 4 வயசுல சரியா மார்ச் மாதம் 18 மௌத்தா போயிருமன்றார். இந்த உம்மா வாப்பாக்கு தூக்கம் போமா?
ராத்திரி பதறி பதறி எழுப்ப மாட்டாங்களா? வேர்வை வடியுமா? ஏதாவது தெரியுமா? சாப்பாடு வருமா? குழந்தை 3 வயசு அடைகிற நேரம் மனசு ஊசண்டு பத்தும். 4 வருஷத்துல மூத்தா போறேன்னு சொல்லிட்டாரு. நான் ஒரு கற்பனையாக சொல்லுகிறேன், நிஜமல்ல. இப்படி யாரும் உலகத்தில் இல்லை. எதுக்கு இதை சொல்றேன்டா, அப்பதான் ரசூலுல்லாஹ் போட்ட அடையாளம் என்னன்னு புரியும். அதை விளக்குவதற்கு சொல்றேன். இப்படி சொன்னால் ஒருவர், நீங்கள் ஒவ்வொரு ராத்திரியும் பயந்து விழிக்க மாட்டீங்களா? குழந்தைய பார்க்க மாட்டீங்களா? முத்தம் கொடுக்க மாட்டீங்களா? அரவணைக்க மாட்டீங்களா? திட்டுவீங்களா? அதுக்கு அன்பா பாசமா பார்க்க மாட்டீங்களா? எப்படி மாறும்? உங்க லைஃபே மாறும். சாப்பிடுற நேரம் குழந்தை முன்னாடி வந்துட்டு வைங்க, நடந்துட்டு செல்லமா உம்மின்னு வந்தா நெஞ்சு அடைக்கும். உங்க சாப்பாடு இறங்காது. உங்க மாப்பிள்ள கண்ணால ஒட்டு கொட்டும். 4 வருஷத்துல மார்ச் 18 முடிஞ்சே. ஏன் முடிஞ்சன்றீங்க? இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ரெண்டுமே உலகத்தில் அப்படியே நடந்து இருந்தா இது அப்படித்தான் நடக்க போகிறது என்பதை நீங்கள் விளங்கி, மார்ச் 18க்கு முன்னாடி கக்கினா தும்மினா எட்டி பாப்பீங்க. என்ன மகே என்னாச்சு? மார்ச் 18 பெயரும் என்று உங்க மனசு நம்பினால் உங்களுக்கு எந்த சாப்பாடும் இறங்காது, எந்த விருந்தும் உங்களுக்கு இறங்காது. ஏன் தெரியுமா? 2ஐ சொன்னார் அல்லது 3ஐ சொன்னார், 3ம் நடந்தால் 4வது நடக்கத்தான் போகிறது என்பதில் சந்தேகம் வராது. இதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான்டா, அடையாளங்களை விரிச்சு போடுறான். நீ என்ன பார்க்கணும் தெரியுமா? மறுமை என்பது ஒரு துளைவுல இருக்குது. இது நடந்து இது நடந்து இது நடந்து இது நடந்தா மறுமை வரும். நாங்க உளுக்கா பள்ளத்துக்கு வரணும், பாலாவியால திரும்பி கரம்ப ஜங்ஷனால திரும்பி உள்ள போட்டா தானே வரும். கரம்ப வராம எங்களுக்கு உளுக்கா பள்ளம் வர இயலாது. அதே மாதிரி மறுமை வர வேண்டுமாக இருந்தால் எதை எதெல்லாம் நீ தாண்டணும், தாண்டது சரியாவே அவர் சொல்லிட்டார். உலகத்துல யாருக்குமே சொல்ல இல்லாத விஷயம் ஒரு மனுஷர் சொல்லி அது பாட்டுக்கு நடந்தால் மறுமை வரும் என்பதில் சந்தேகம் வராது. அதனால தான் மறுமைக்குரிய அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரித்தார்கள். அல்லாஹ் அதை போட்டான். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவுல எதையுமே பொதுவா பேசாது. இஸ்லாம் நம்பிட்டு போ அப்படின்னு சொல்லாது. எல்லாத்துக்கும் ஆதாரத்தை வைக்கும், எல்லாத்துக்கும் சான்றுகளை இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நாங்கள் எல்லா சமுதாயத்துக்கும் நபிமார்கள் அனுப்பினோம். இப்படியா சொன்னா? வஜாஉ பில் பையினாத், எல்லா நபிமார்களும் சான்றோட வந்தார்கள். வெறும் கையுமா வீசின கையுமா வரல. நபி என்ற சர்டிபிகேட் கொண்டாந்தாங்க. மூசா நபி கைத்தடியோட சர்டிபிகேட் காட்டினார். ஈசா நபி ஊதி பறவைகளை பறக்க வைத்து சர்டிபிகேட் காட்டினார். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் சர்டிபிகேட்டோட வந்தார்கள். அந்த சர்டிபிகேட் என்ன? அது கையில உள்ள கார்ட்போர்ட் சர்டிபிகேட் இல்ல, அதிசயங்களை சுமந்து கொண்டு வந்தார்கள். அந்த அதிசயத்தை காட்டி சொல்லுவாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர், இது அல்லாஹ் எனக்கு தந்தது. 7 மணி நேரம் நீ செஞ்சு காட்டு, 7 மணி நேரம் செத்தவனுக்கு உசுறு கொடு. ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொன்னார், மரியமின் மகன் ஈசா அவர் ஊதி காட்டினார் பறவைய. பீஸ்னில்லா, அல்லாஹ் உதவியோட நான் ஊதுவேன், அது பாட்டுக்கு பறக்க மாட்டார். அதை வச்சு எல்லா மக்கள் நம்பினாங்களா? இப்ப நபிமார்களை நம்புவதற்கு அதிசயம் வந்த மாதிரி பின்னாடி உள்ள சமுதாயங்களுக்கு மறுமை நாள் மட்டும்தான் எஞ்சிருக்குது. இப்ப நபி போயிட்டாரு, எல்லாம் முடிஞ்சிட்டு இப்ப உள்ள மறுமையை நம்புறதுக்கு அந்த நபி சில சான்று போடுறாரு. இத பாரு, இது நடக்குதா? அப்ப சரியா பாரு, சுதாகிருத்திரி ரெடி ஆகிரு, எல்லாம் சரியா வரும். மறுமை கிட்ட வந்துட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பதில் சொல்லதான் போகிறாய் என்று சந்தேகம் இல்லாமல் எங்களை உணர்வூட்டுவதற்கு தந்த விஷயம் கவலைக்குரிய விஷயம். என்ற ஒரு சில அறிஞர்கள் இந்த மறுமை அடையாளத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் அப்படி எல்லாம் பார்க்க தேவையில்லை, இந்த யுத்தம் தான் அந்த யுத்தமா? அட பாவிகளா, எதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இதெல்லாம்? இதெல்லாம் கவனம் இல்லாமல் இருப்பதுக்கா? ஃபுராத் நதி கண்ணு முன்னாடி வத்துது, யூப்ரட்டிஸ் நதி வத்துது. 2007ஆம் ஆண்டுல இருந்து நாசா அறிக்கை போடுது. அவ்வளவு தெளிவாக அந்த நதி எப்படி வத்திருக்குது. 2007 என்ன இதுன்னு சேட்டலைட் போட்டோ வந்திருக்குது. புகாரில் எத்தனை இடத்துல வருவது? ஃபுராத் நதி வத்தி தங்கமலை வெறி வரும் வரைக்கும் லா தகுமு ஸா, மறுமை நாள் வராது. ஒரு அறிஞர் பேசுறாரு, அது அதுக்கு தான் வத்துதுன்னு தெரியுதா? ஃபுராத் நதி அதுக்கு தான் வத்துதா? சில நேரம் இப்ப வத்தி மறுபடி நிறைஞ்சி அதுக்கு பிறகு மறுபடி வத்தலாமே. அட சஹாபாக்கள் தஜ்ஜால சொல்ற நேரம் பின்னாடி மரத்துல இருந்து தஜ்ஜால் எட்டி பார்க்கறான்னு பயந்தார்கள். எது ஈமான், எது உணர்வு? மார்க்கம் என்ற பேர்ல எல்லாத்திலும் அசல்ட்டா, எல்லாத்திலும் பொடுப்போக்கா? மார்க்கம் என்ற பேர்ல எங்க உணர்வு வரணும்? மக்களை உணர்வூட்டுவதற்கு ஒரு சிலர்கள் பேசுவதை விமர்சன களமாக்கி இது அதுதானா? அதுதானே யாரு சொன்னா? அதுவாக இருக்கலாமே. சஹாபாக்கள் அப்படித்தானே சொன்னாங்க. பெருமானார் தஜ்ஜாலை பத்தி பேசினார்கள்.
அன்று மாலையில் நாங்கள் அவரை சந்திக்க போனோம். அவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹ் பேசினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சு ஒவ்வொன்றையும் கேட்கிற நேரம் ஈச்சப்பன மரத்திலே தஜ்ஜால் ஒளிந்து எங்களை பார்க்கிறானா என்று உணர்வு வருகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் பேசினார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை கேட்டு சஹாபாக்கள் உணர்வானாங்களே. யா ரசூலல்லாஹ், சில ஹதீஸ்கள் கேட்கிற நேரம் நாங்க அந்த நேரம் நாங்க இருந்தா என்ன யா ரசூலல்லாஹ் பண்றது, நாங்க இருந்தான்னு நினைக்கிறாங்களே, நாங்கள எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? அப்ப நடக்கிறன்னு நாங்க இருப்போமா? அவ்வளவு எல்லாத்திலும் சைத்தான் நுழைஞ்சு ஹதீஸ்ல எதெல்லாம் சொல்லணுமோ அதில் மறுபக்கம் பேசுற அளவுக்கு மக்கள் மாறிட்டார்களே. இது ரொம்ப பெரிய துர்பாக்கிய நிலைமை. இதை நான் முதலில் பதிவு செய்கிறேன். முதல் அம்சம். அதனால யாரு சொன்னாலும் மறுமை அடையாளங்களை பொறுத்தளவில் இமாம்கள் தெளிவான கோட்பாடில் இருந்தாங்க. என்னண்டா, சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி பெரிய போர் நடத்துற நேரம் சஹீஹ் முஸ்லிம்ல வர ஒரு ஹதீஸ் என்ன சொல்றாரு? நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அதாவது மறுமை நாளைக்கான அடையாளத்தை ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்ற செய்தியைத்தான் நான் முதலில் பதிவு செய்கிறேன். அதாவது இந்த ஹதீஸ்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய உணர்வுகளை எழுப்ப வேண்டுமா கூடாதா என்ற முடிவைத்தான் நான் முதலில் எடுக்கணும். இந்த செய்திகள் ஒரு இபாதத்துக்குரிய செய்தியை சொன்னால், தொழுவது இப்படிதான், தக்பீர் கட்டணும், இப்படித்தான் ருக்குக்கு போகணும்டா அது ஒரு செயல் விளக்கு. நடக்க போவதை ஏன் சொல்லுகிறார்கள் என்ற கேள்வியை எல்லோரும் மனசுல எடுத்துக்கொள்ளணும். இது அல்லாஹ் எதுக்கு சொல்றான்டா, நிரூபிப்பதற்கான சான்றாக சொல்லுகிறான். அப்ப ஒவ்வொரு யுத்தம் நடக்கிற நேரத்திலையும் அதை நிரூபிக்கிற சான்றா நம்ம கொஞ்சம் கவனமாக அதை நோக்கி பார்த்தால்தான் அது இந்த சான்றா இல்ல வேற ஒன்றான்னு புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை நான் முதல்ல பதிவு செய்கிறோம். இரண்டாவது அம்சம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரியாக மக்கள் மன்றத்தில் ஏதாவது சான்றுகள் சொல்லி மக்களை ஈமானை உறுதிப்படுத்தினார்களான்னு கேட்டா அதை நான் பார்க்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி பேசுறவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு, ஈமான் உச்சகட்டத்தில் இருக்கிற எங்களுக்கு எல்லாம் ஏதாவது சான்று தேவையா அப்படின்ற மாதிரி சில பேர் என்ன பண்றாங்க, அந்த நேரத்தில் இறை நம்பிக்கை ஈமான்ல உறுதி எல்லாம் பேசுற நேரம் அல்லாஹ் நம்பாமல முஸ்லிம் சமுதாயம் இருக்குதுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி சிலர்கள் என்னண்டா, மறுமை நாளின் நிகழ்வுகள் இங்கே ஈமானை உறுதிப்படுத்தும், இதை பார்த்து தான் ஈமான் கொள்ளணுமா அப்படின்னு கேட்கிற கூட்டம் இருக்குது. அந்த வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, மஸ்ஜித் நபவியில ஒரு பயங்கரமான யுத்தம் நடக்க போகுது. எங்க நடக்குதுன்னா மூத்தால நடக்குது. மூத்தாண்ட இடத்துல கிறிஸ்தவ உலகத்தை முதலாக சந்தித்த முதல் போர் இதுதான். இதுக்கு பிறகுதான் பயங்கர போர் நடக்க இருக்குது தபூக். அதுக்கு முன்னாடி நடந்தது மூத்தா போர். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் அனுப்புறாங்க, 3 பெரிய தோழர்களும் அதோட பொடை அனுப்புறாங்க. அந்த யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் கலந்து கொள்ளல. மூத்தாவுல அவங்க வர்றாங்க, கிறிஸ்தவர்கள் வர்றாங்க. இதுதான் ரோமத்தோட நடக்கிற முதல் யுத்தம். அந்த யுத்தத்துல இவங்க அனுப்பின உடனே எப்படி சொல்லி அனுப்புறாங்க, ஜெயித் பின் ஹாரிஷா ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ள. சஹீஹுல் புகாரில் இந்த செய்தி வருகிறது, நீங்க கொடியை பிடிங்க, நீங்கள் கொலை செய்யப்பட்டால் ஷஹீதாக்கப்பட்டா ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க கொடியை பிடிங்க. கொடியை பிடிங்கன்னு அர்த்தம், நீங்க தான் தளபதி. ஜாஃபர் கொலை செய்யப்பட்டால் அப்துல்லா பின் ரவாஹா நீங்க கொடியை பிடிங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த பேச்சு வழக்கு மக்களுக்கு நன்றாக புரியும். ஏன் புரியுமாண்டா, தெளிவாகவே புரிந்த ஒரு கொள்கை என்ன தெரியுமா, ஜிஹாது பட போற நேரம் யாராவது சொல்ல எனக்கு துவா செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதைகளுக்கு தியாகம் பண்ண துவா செய்யுங்க. பெருமானார் சஹாபாக்கள் அறிவிப்பாங்க, ரசூலுல்லாஹ் யாருக்கு துவா செய்தாரோ அவர் திரும்பி அந்த போரில் இருந்து வந்ததை நாங்கள் கண்டதே இல்லைன்னு. எல்லாருக்கும் துவா செய்ய மாட்டாங்க, முன்கூட்டி ஒரு ஆள் வந்துருவாரு, சொர்க்கத்துக்கு எனக்கு துவா செய்யுங்க. துவா செய்தால் நாங்கள் கண்களால் பார்த்திருக்கிறோம், அவர் அதில் ஷஹீதாக்கப்படுவார், அதில் சந்தேகமே நாங்கள் கண்டதில்லை. சஹாபாக்கள் தெளிவா அறிவிக்கிறாங்க. அதனால ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு வழக்குல என்ன புரிஞ்சிடலாம்டா, ஜெயித் பின் ஹாரிஷா ரலியல்லாஹு அன்ஹு நீங்க கொடியை பிடிங்க, நீங்க ஷஹீதாக்கப்பட்ட ஜாஃபர் பின் அபி தாலிப் நீங்க பிடிங்க, நீங்க ஷஹீதாக்கப்பட்ட அப்துல்லா பின் ரவாஹா நீங்க கொடியை பிடிங்கன்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், 3 பேரும் மௌத்தா போவாங்க, ஷஹீதாக்கப்படுவாங்கன்னு தான் விளங்குது. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சில சொல்லி அனுப்பிட்டாங்களா? அனுப்பினது மட்டும் இல்லாம மஸ்ஜிது நபவியில ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டுல இருக்கிறாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல வளர்ற புள்ள. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டு வேலை செய்யறாங்க. என்ன பண்றாங்க, புகாரி நீங்க ஹதீஸ் எடுத்து பாருங்க, லைவ் டெலிகாஸ்ட். நல்ல கவனமா புரியணும் நான் சொல்றது. இது ஏன் என்ற கேள்வியை தான் நான் முதல்ல வைக்கிறேன். அப்பதான் மறுமை நாளுடைய அடையாளங்களை விரிச்சது விளங்கும். எப்படி அடையாளத்தை விரிக்கிறாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல உட்கார வச்சுட்டு அவர் யுத்தத்துக்கு போகல, ஆனா நபி இங்க இருக்கிறாரு, குடும்பத்தார் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் மாமா போனாரு, வாப்பா போனாரு, தம்பி போனாரு, நானா போனாரு, தாத்தா போனாரு, காக்கா போனாரு, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு நிக்கிறாங்க.
இவங்களுக்கு மெசேஜ் சொல்லணும், என்ன நடக்குதுன்னு எதிர்பார்ப்பு. இப்ப உங்க ஊர்ல இருந்து ஏதாவது ஒன்றுக்கு போனா, ஏதாவது யுத்தத்துக்கு போனாங்கன்னு எதிர்பார்க்க மாட்டாங்களா பெண்கள்லாம்? என்ன நிலைமை, வெத்தியா தோல்வியா? என்ன உள்ளக்குள்ள நடக்கிற யுத்தம் வேற. யாரோட யுத்தம் நடக்குது தெரியுமா? ரோம பேரரசோட யுத்தம் நடக்குது. 1,00,000 பேர் வந்திருக்கிறார்கள், 3000 பேர் போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி அடிச்சு முடிச்சிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். எப்படி அறிவிக்கிறான்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனக்கு காண்பிக்கிறான், மூத்தாவை நான் பார்க்கிறேன். ஸைத் பின் ஹாரிஸா கொடியை பிடிக்கிறார், முன்னாடி போகிறார், அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யாரு? வளர்த்த புள்ள ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு. யாரு? இஸ்லாத்துல வளர்த்த புள்ள இல்ல, ரசூலுல்லாஹ் அழகா வளர்த்தெடுக்கிறவர் தான் ஸைத் பின் ஹாரிஸா. ஹாரிஸாவின் மகன் ஸைத் ரலியல்லாஹு அவர்கள். பெருமாவுடைய கண்கள் கலங்குது. போன ஸைத் திரும்பி வரமாட்டார். இப்ப ரசூலுல்லாஹ் இத சொல்லிட்டாங்களா? சும்மா சரி, ஸைத் பின் ஹாரிஸா திரும்பி வந்தா உள்ள பின்னாடி உள்ள யகூதிகளே கரிய பூசி முடிச்சிருவான். நீங்க நினைக்கிறீங்களா சும்மா ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கன்னு? மதீனாவுடைய பின்னாடி போர்டர் பனு குறைலாக்கள் யகூதிகள் எப்ப கங்கணம் கட்டி இருக்கிற எப்படி அழிக்கிறண்டு, ஹைபர் கோட்டைகள் யகூதிகள் எப்படி அடியோடு அழிக்கிறது. நஜ்ரான் தேசத்தில் இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய விவாதத்துக்கு வந்தால் கிறிஸ்தவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய விவாதம் ஆலி இம்ரான் விட்டார்களா? அது எப்படி, இது எப்படி, அது எப்படி, எங்க பைபிள் சொல்லுதா அப்படி? ஆலி இம்ரானை பரட்டி பாருங்க, அல்லாஹ் எதை இருக்கிறான், யாருக்கு சொல்றான்? பாப்பா உனக்கு எனக்கு பொதுவானது வா. விவாதத்துக்கு வர்ற அளவுக்கு நீங்க நினைச்சிடாதீங்க. அந்த மக்கள் எல்லாம் கண்ணம் பூட்டி வரை இறைத்துது அப்படியெல்லாம் நம்பல. அங்கால கிறிஸ்தவ உலகம், இங்கால யகூதி உலகம் எல்லாம் கேட்கறனால ஸ்டங் ஸ்லிப் ஆகி நாக்கு பிழையாகி ஒரு வார்த்தையை வெளிவிட்டா அது காத்துல பறந்த பிறகு அது பிழை என்று ஆச்சுன்னு வைங்க, முட்டிச்சு இருக்கிறாங்க. நீங்க பெரட்டி பாருங்க ஹதீஸ் கிதாப. இது போன்ற உள்ளத்தை உருக்கும் காணொளிகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கும் காணொளிகளை பரிந்துரை செய்யுங்கள். நான் போனது நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நான் போனது நம்பிக்கை இல்லையா? இந்த கூட்டம் வறுமை இல்லைன்னு பாரு. சொன்ன மாதிரி வந்துட்டு வந்த விட்டாங்களா? என்ன பண்ண ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, ஹிஜ்ர் இல்ல, ஹிஜ்ர்னா கஅபத்துல்லாஹ்வுல இந்த இருக்குமே ஒரு வளையம் மாதிரி ஒரு துண்டு இருக்கு, ஹிஜ்ர். அந்த துண்டுல எண்ணெய் நெருக்கினார்கள், எண்ணெய் நெருக்கினார்கள். நான் அப்படியே நெருக்கப்பட்டிருக்கிறேன். மக்காவுல செல்வாக்கு இல்லாத காலம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்காக வேண்டி எப்படி ஆய்வு பாருங்க, எப்படி எடுக்கிறான் பாருங்க. என்னை எல்லாரும் நெருக்கி மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது ஷாம் பிரதேசம், அங்க இருந்து சொன்ன மாதிரி பிரயாண கூட்டம் வரும்னு சொல்லிட்டு புகார்ல பார்க்கலாம். நீங்க பிரயாண கூட்டம் வந்து சேரும், சேட்டலைட்ல தான் பார்த்து சொல்லலாம், கண்ணாடி போட்டுலாம் வழங்காதது, வந்து சேரும்னு சொன்ன மாதிரி சேர்ந்துட்டாங்களா? அந்த வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத சொல்லிட்டாங்க. சொன்னா என்ன ஆகும்? ரெடியா நிப்பாங்க. ஒரு வார்த்தை பிள்ளை ஆகினால் அதை பேசுறதுக்கு, பார்ப்பதற்கு, விசாரிப்பதற்கு எக்கச்சக்கமான சூழல். அதனால எல்லாத்தையும் தலையாட்டிட்டு போற கூட்டம் நினைச்சிடாதீங்க. எதை சொன்னாலும் ரசூல் என்ன சொன்னாங்க? ஹிஜ்ர்ல நான் நிக்கிறேன். அந்த பிரயாண கூட்டத்தை கூட்டி வந்த மக்கத்து காஃபிர் என்ன பண்ணான் தெரியுமா? அக்ஸா போனீங்களா கேக்குறான். என்ன கேக்குறான்? மலசி அக்ஸா போனீங்களா? அல்லாஹ் என்ன சொல்ற? சுப்ஹானல்லஸி அஸ்ரா பி அப்தி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு. மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் கொண்டு போனோம். 3 புனித பள்ளிவாசல் அல்லாஹ் வேலை எடுக்கிறான். பைத்துல்லா, மஸ்ஜிது நபவி, அக்ஸா, இந்த 3ல விஷயம் நடந்துச்சு. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு போய் அங்க இருந்தா மேல எடுக்கிறான் 7 வானத்துக்கு. ஹரத்துல இருந்து காபத்துல்லா இருந்து இறக்கல. அதனால அக்ஸாவுக்கு போனீங்க தானே, போயிட்டு தானே 7 வானத்துக்கு போயிட்டு வந்தீங்க. தான் வந்துட்டாங்க. வந்த பிரயாண கூட்டம் என்ன கேட்டுச்சு தெரியுமா? எத்தனை ஜன்னல் சொல்லுங்க, எவ்வளவு கதவு. நான் வந்து உளுக்காப்பள்ளத்துல வந்து எங்கேயாவது ஒரு ரூட்டுக்கு போய் எத்தனை ஜன்னல் சொல்லுவானா? பெருமான சொன்னாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக. பிறகு எங்க மக்களுக்கு சொன்னாங்க, வல்லாஹி எனக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் என்னை ஹிஜ்ரிலே வைத்து நெருக்கி கொண்டு இருந்தார்கள். அவ்வளவு வேதனை கொடுத்தாங்க அந்த காலத்துல. ஒட்ட கொள்ளலாம் கொண்டு அந்த காலத்துல போட்டாங்களா? அந்த மாதிரி வேதனை கொடுக்கிற நேரம் அந்த கூட்டம் வந்திருந்தார்கள். அல்லாஹ் என் முன்னாடி அப்படியே அக்ஸாவை கொண்டு வந்து நிறுத்தினான். அப்படியே என்னை சுத்தி காட்டினான். நான் எத்தனை ஜன்னல்கள் என்று பார்த்தேன், எத்தனை கதவண்டேன். நான் பளிச்சென்று பதில் கொடுத்தேன். அவர்கள் சொன்னார்கள், இவர் உண்மையை சொன்னார் என்று சொன்னார்கள். அல்லாஹ் எப்படி உண்மைப்படுத்தினா பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். இது சோதனையா வர்ற நேரத்துல அல்லாஹ் அதை வந்து உண்மைப்படுத்துற களமாக மாத்தினான். அதனால எதையும் பேசலாம்னு நினைச்சிடாதீங்க, எப்படியும் பேசலாம் நினைக்காதீங்க. சொன்ன விஷயத்தை அந்த மக்கள் கேட்பார்கள்.
கேட்டு அளந்து பார்ப்பாங்க. ஜஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு நானா 40 வயசு மௌத்தாகிற நேரம், 10 வயசு கப்பு, அலி ரலியல்லாஹு அன்ஹு 30 வயசு மூத்த நானா. இந்த உம்மத்தின் சிறந்த பேச்சாளர், அவருடைய விவாத திறமை இஸ்லாத்தை கொண்டு போய் அபிசீனியா மன்னருக்கு வைக்கிறார். அபிசீனியா மன்னர் நஜ்ஜாசி, ஒரு ஒரு சின்ன ஊர் எங்களுக்கு இஸ்லாத்துக்கு கிடைக்கலாது. ஒரு மன்னரோட ஒரு ஊரையே, மன்னர் இறங்கிட்டாருன்னா ஊர் வந்துருமா இல்லையா? ஒரு மன்னருக்கு போய் அவ்வளவு தெளிவாக இறை தூதரை பத்தி பேசினால் அந்த மன்னர் அசந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. நஜ்ஜாசி மன்னனுக்கு அவ்வளவு விவாத திறமை உள்ள இந்த உம்மத்தின் சிறப்பான ஒரு தோழர், ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுடைய சகோதரருடைய மகன் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் கண்ணால் அப்படியே ஓடுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் பார்க்கிறேன் ஜாஃபர் ஷஹீதாக்கப்பட்டார். மதீனா முழுக்க பரவுது, காத்தை விட வேகமா பரவுது. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்தார் கண்ணீர் மல்க அழுகிறார்கள். இன்றைக்கு இந்த ஹதீஸ, இது சகியான சனதோட வருகிறது. இந்த ஹதீஸை தௌஹீத் ஜமாத் 20-30 ஆண்டுகளாக தெளிவாக இந்த மக்கள் மன்றத்தில், அதுக்கு முன்னாடியும் மக்கள் மன்றத்தில் பதிவு செய்யறோம். எதுக்கு பதிவு செய்யறோம் தெரியுமா? எல்லாரும் மௌத்தா போன பிறகு சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க? தான என்று கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன பண்ணுவாங்க? ஆவிய துரத்துற வேலை பண்ணுவாங்க. எங்க மக்கள் 40 கத்தம், 1 வருஷ கத்தம் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாங்க? காப்பி பண்ணுவாங்க. ஓ, நாங்கள் அப்படி கொடுப்போம். செத்து மௌத்தா போயிட்டாரா 3வது கத்தம், 3ஆம் நாள், 10வது நாள், 7வது நாள், வருஷம் அப்படி என்று அவர் மேல அன்னதானம் கொடுத்தால், அவருக்காக வேண்டி அந்த மாதிரி கொடுத்தால் அவருக்கு போய் சேரும் என்ற நம்பிக்கை எங்க மார்க்கம் சொல்லவில்லை, பெருமானார் சொல்லவில்லை. பிற மதத்தில் இருந்து காப்பி பண்ணி மார்க்கத்தில் சேர்த்து கொண்டவைகள். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது தெரியுமா? ஜஃபர் அலியோட குடும்பத்தார் அழுகிறார்கள். ஒரு தோழர் வர்றாரு, யார் ரசூலுல்லாஹ், அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் சமாளிச்சு அனுப்ப சொல்றாங்க, அமைதிப்படுத்த சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப வர மாட்டாங்கன்னு சொன்னா திரும்ப வர மாட்டார். அதெல்லாம் சந்தேக கண் கொண்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவர் திரும்ப மதீனாவை மிரிக்க மாட்டார். மூத்தாயிட்டாரு, அதான் அர்த்தம். சொன்ன உடனே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்னஊலி ஆலி ஜாஃபர் தாமன், ஜாஃபருடைய குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுங்க. கத்தம் கொடுங்கண்டா என்ன செய்யணும்? ஜாஃபருடைய குடும்பத்தார் மத்தவங்களுக்கு சாப்பிட்டு தீர்த்து விடணும். தின்னுங்க தின்னுங்க, யார சொல்லலாம், ஜாஃபர் மூத்து பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. என்ன சொன்னார்கள்? ஜாஃபருடைய குடும்பத்தார் சாப்பிடலையா? கவலையில் இருக்கிறாங்களா? போய் ஊட்டு விடுப்பா, அவங்களுக்கு சாப்பாடு கொடு, அவங்கள பாருங்க. அவர் மறுபடி வந்து ரசூலுல்லாஹ் இது பண்றாரு. ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு கவலைப்படுறாங்க, அவரை போட்டு நீங்க மறுபடி இது பண்றீங்களே, சொன்னதை செய்யுங்களேன்றாங்க. என்னண்டா நீங்க சும்மா சொன்ன நினைச்சிடாதீங்க. ஹதீஸ பார்க்கிற நேரம் பெருமானார் மனவேதனையோட மூத்தாவை பார்க்கிறார். டயலாக் 4Gல பார்த்தாரா, இன்டர்நெட்ல பார்த்தாங்களா, ஸ்கைப்ல பார்த்தாங்களா, வீடியோல லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்களா? அல்லாஹ் 7 வானத்துல லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்கறான். எதுக்குன்னு நான் கேட்கிறேன். இதெல்லாம் இமாம்கள் ஏன் பதிவு செஞ்சாங்க? புகாரிலேயே இந்த ஹதீஸ் வந்துச்சு. எங்க உம்மத்துக்கு தேவையில்ல, ஏன்னா இதெல்லாம் தேவையில்லை நம்புறதுக்கு. நாங்க நம்பிக்கையில உச்சகட்டம், எங்களுக்கு இதெல்லாம் தேவையா? நாங்க வேற பார்ப்போம். அந்த தோழர்கள் உயிரை கொடுத்து, ஊட கொடுத்து, வாசலை கொடுத்து, சொத்தை கொடுத்து, செல்வத்தை கொடுத்தவர்கள். அவர்களுக்கு இதுக்கு மேல இது தேவையா? எதுக்கு ஆதாரம்? அல் ஈமானு யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடி குறையும். பேசுற எனக்கு அப்படிதான், கேட்கிற உங்களுக்கு அப்படிதான். பெரிய பெரிய கிதாபுகள் எல்லாம் படித்து மனனம் செய்த ஹாஃபில்மார்களுக்கு அப்படிதான். நாளைக்கு குறைஞ்சிரும், ஸ்லிப் ஆயிரும், நாளை மறுநாள் ஏறும், அடுத்த நிமிஷம் இறங்கிரும். ஆதாரம் கட்டாயம் தேவை, சான்றுகள் கட்டாயம் தேவை. அதனால தான் நான் ரொம்ப என்னை கிட்டத்தட்ட ஒரு பயான் கேட்டுதான் நான் பேசுறேன். ரொம்ப கவலையாக இருக்கிறது. ஒரு சிலர்கள் இதை மாதிரி பேசுற நேரம் மக்களுக்கு உணரை அவர் என்னெல்லாம் தாக்கி பேசல, இந்த ஹதீஸ் எல்லாம் இப்படி செய்ய புரிய தேவையில்லை என்று பேசுவதை நினைத்து நான் கவலைப்படுகிறேன். அதனால சான்று எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைச்சா என்னமோ அல்லாஹ் ஒரு கல்வில ஈமான் அப்படி கொடுத்து நாங்கெல்லாம் இது பண்ணமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஜமான பத்தி என்ன சொன்னாங்க? சஃபர் மாதத்துல திடீரென நடுநிசையில் எழுப்பினாங்க. இன்னும் 20 நாள்ல மௌத்தா போறாங்க. ரபியுல் அவல் மௌத்தா வராங்களா? எழும்பி என்ன சொன்னாங்க? போய் ஜன்னத்துல் பக்கீல எல்லா அடக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு துஆ கேட்டுட்டு, உங்களுடைய நிலைமை இன்பம் பயக்கட்டும் வாழ்வோரை விட. ஏனென்றால் எப்படி இரவில் இருள் சூழுமோ அப்படி ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வரக்கூடிய காலம் பயங்கரமாக இருக்கும். முந்தியது பிந்தியதை விட சிறந்ததாக அமையும் என்றாங்க. நாங்க இருக்கிற ஜமான் இதுக்கு முன்னாடி உள்ளவர்களை விட கடுமையானது, கெட்டது. நாங்க போன அடுத்தது வருமே அதை விட பயங்கரமானது. அப்ப அப்படி வந்தா என்ன ஆகும்?
வயுஸ்பி மூமினன் வயும்சி காஃபிரா. காலையில மூமின், மாலையில காஃபிர். அவ்வளவு பயங்கரமானது. வயும்சி மூமினன் வயுஸ்பி காஃபிரா. மாலையில மூமினா கண்ட அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஜின்னுவீங்க, நான் அடுத்த நாள் பார்த்தா காஃபிரா போயிருவான் அவன். அவ்வளவு பயங்கரம். எவ்வளவு சான்று எங்களுக்கு வேண்டும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை கண்டாங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க. சான்றுகளை படித்து இஸ்லாத்துக்குள் மறுபடி வரணும். இதை கவனக்குறைவாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதுக்கு இந்த ஹதீஸை மையப்படுத்திட்டு நான் மறுமை நாளுக்குரிய நிகழ்வுகளுக்கு வர்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா, ஜாஃபர் அலின் குடும்பம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்துல்லா பின் ரவாஹா அடுத்தவர், வீரமானவர். அவர் கொடியை பிடிக்கிறாரு, முன்னாடி போகிறாரு, அவர் ஷஹீதாக்கப்பட்டாரு. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அப்துல்லா பின் ரவாஹா ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். மதீனா எங்கும் பரவிட்டு. இப்பதான் ஆச்சரியம் நடக்க போகுது. இப்ப யாரு தலைவர்? இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிறிஸ்தவனா இருந்தா கூட என்ன சொல்லலாம், சொல்லி அனுப்பினதானே, அது மாதிரி நடக்கும் தானே. இப்ப பாருங்க அடுத்த மேட்டர். அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப சொல்ல போற மேட்டர் தான் மதீனாவை அதிர வைக்கும். என்ன மேட்டர்? ரசூலுல்லாஹ் வரிசையா சொன்ன மாதிரி வரிசையா நடந்துட்டு அதையும் ரசூலுல்லாஹ் லைவா சொல்லிட்டாங்க. அது என்ன லைவா சொன்னான்னு கேப்பீங்க நீங்க. நல்லா புரிஞ்சிருக்க அந்த மக்களுக்கு. இன்றைக்கு நீங்க காட்டுல தத்தளிச்சிட்டீங்கன்னு வைங்க, போன்ல பார்க்கணும் மெப்ப என்ன போட்டிருக்கிறோம். அவங்க அப்படி இல்ல, நட்சத்திரத்தை பார்ப்பாங்க. இது ஷாம் ரூட்டா யமன் ரூட்டா, இது மதீனா ரூட்டான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போக யமன் பக்கம் போனாங்க, ரோட்டை அங்கால பார்த்தாங்க. பாலைவனத்துல தெரியாது ரோட்டு, நடு ராத்திரி நடக்கிற நேரம் நட்சத்திரங்கள் ரோட்டை சொல்லும். அப்படி பார்ப்பாங்க. ஒட்டகம் வந்து நிக்கும், பொய்ய விட்டான்னு வைங்க, எங்க இருந்து வந்தேன்னு கேட்டு போய் விட்டை உடைப்பாங்க. உடைச்சா விட்டைக்குள்ள ஈச்ச மர விதைகள் இருக்கும், கொட்டைகள் இருந்தா எத்திரி ஓட்டம் மதீனா ஓட்டம்னுவாங்க. இப்படி கண்டுபிடிப்பாங்க. அவர்களுக்கு பதிர்ல, அவங்க பதிர்ல இருந்தா மக்காவுல வெளியான இந்த தகுதி இத்தனை இப்படி வந்து சேருவாங்க. அசர்ல சேருவாங்க, மகரிப்ல சேருவாங்க. இப்படி எல்லாம் கணக்கு போட தெரியும். வந்து சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும். 20 நாள் தூரம் மோத்தால இருந்து குதிரை வீரர் வந்து சொல்ல மாட்டாரா? அது சொல்லி இவர் சொன்னாரு. எப்ப சொன்னாருன்னு கேட்பாங்க. யௌமுல் சபத் சனிக்கிழமையா சொன்னாங்க, யௌமுல் ஜும்மாவா எந்த வக்துல சொன்னாங்க? ஓட அந்த வக்துல தானே நடந்துச்சு, அப்பதானே அவர் ஷஹீதாக்கப்பட்டாரு. புரிஞ்சு கொள்ள மாட்டாங்களா? அதெல்லாம் நுணுக்க அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஜும்மானாலதான் ஜும்மா தொழுந்தாங்க, சனிக்கிழமை தொழல, வியாழக்கிழமை தொழல. அவங்களுக்கு தலைப்பற என்னன்னு தெரியுது. ரமலான்ல தான் ரமலான் வந்துச்சு, ஹஜ்ல தான் ஹஜ் கொண்டாடினாங்க. அதனால அவர் ரசூலுல்லாஹ் சொன்னா கணக்கு போட்டுருவாங்க. இவர் சொன்னதுக்கும் ஒருத்தர் வர்றதுக்கும் முடிவு கொடுக்கறதுக்கு ஏழுமே ரசூலுல்லாஹ் அதெல்லாம் தெரியும். அதனாலதான் உயிரை கொடுத்தார்கள். இவர் நாவசைத்து பேசிய வார்த்தையில் கடுவும் சந்தேகம் இல்லை. யார் ரசூலுல்லாஹ் எங்கள் உயிரை கொடுக்க வேண்டும் என்று ஏன் முன் வந்தாங்க தெரியுமா? எல்லாத்தையும் ஏன் திறந்தாங்க தெரியுமா? அவங்க நேரம் காலம் எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்கு ஏன் அர்ப்பணித்தார்கள்? இது உண்மைதான் என்பதில் அவர்களுக்கு சந்தேகம் வரவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யுத்த களத்துல பிரச்சனை நடக்குது. ஏனென்றா யுத்தம் முன்னாடி வர்றான், மூத்தா போர், இமாம்களுக்குள்ள சர்ச்சை இருக்குது, வெத்தியா தோல்வியாண்டு. நான் கிறிஸ்தவர்களுடைய புத்தகங்களையும் படித்தேன். அவர்கள் என்ன பண்றாங்க, அவங்க வெத்தின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. புகாரில வர்ற செய்திகள், மத்த ஹதீஸ் வர்ற செய்தியில நாங்கள் வெத்தி என்று எழுதி வைக்கப்பட்டது. என்ன வெத்தி என்றால், உண்மையாக சொன்னா சண்டை பிடிச்சு வெத்தல, பின்னாடி படை எடுத்து வந்து வெத்தியாச்சு. சண்டை பிடிச்சு வெத்தல, அவன் படை பின்னாடி போச்சு. நான் சொல்றேன், இப்ப என்ன நடக்குதுண்டா, எங்க படல 3 பேரும் போயிட்டாங்களா, 3000 பேர். இஸ்லாமிய வரலாறு சொல்லுது 1 லட்சம் பேர். அவன் புக் எழுதி வச்சுக்க 2 லட்சம் பேர். அவன் 2 பேர்ல 2 லட்சம் வந்திருக்கிறாங்க. அவங்க புக்கம் சொல்லுது. எங்க வரலாறு சொல்லுது அவங்க 1 லட்சம் உண்டு. எதுவாக இருந்தாலும் நாங்க 3000 தான். இந்த 3000 போன உடனே அடுத்த தளபதி யாரு? ரசூலுல்லாஹ் சொல்லலையே. கொடிய பிடிச்ச ஒரு தோழர், அவர் என்ன பண்றாரு, தேர்றாரு. அடுத்தவர் யாருப்பா? அடுத்தவர் யாரு? இஸ்லாத்துக்கு புதுசா வந்த ஒரு ஆள், பெரிய போர் தளபதி காலித் பின் வலீத். பெரிய காலம் இல்ல, இஸ்லாத்துக்கு வந்து கொஞ்ச நாள் கொடுப்பாங்களா கையில? இப்பதான் வந்திருக்கிறார் இஸ்லாத்துக்கு. வந்து 10 வருஷம் எல்லாம் இல்ல, நான் நினைக்கிறேன் 2 வருஷம் இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த அளவுக்கு கிட்ட வந்தவர் பார்த்து காலித் பின் வலீத் காண்றாரு. காலித் நீங்க தான். ஏன்? ஜாகிலியத்தில் அவர் இருந்த எல்லா யுத்தம், அதாவது உஹத் யுத்தத்துக்கு அவர் தானே வந்தாரு, அவர் பகுதி தானே வெற்றி பெற்றுச்சு. அதுக்கு பிறகு உஹத் யுத்தத்துல இஸ்லாத்துக்கு வந்த உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றாரு, அவருக்கு அந்த மதிப்பு வச்சிருந்தார். அவ்வளவு பெரிய தளபதி, டெக்னிக் உள்ளவர். இவர் என்ன பண்றாரு, அவர் கையில குடையை கொடுக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, நான் எனக்கு எடுக்கலான்ட்டாரு. நான் புதுசாச்சே, நீங்க பாருங்க. இவர் சொல்ற, காலிது
நீங்க தான் அதை எடுக்கணும் அப்படின்ட்டார். அவர் கொடியை பிடிக்கிறார், படை அப்படி அடுத்த நாள் காலையில மாத்துறார். இப்படி சுருங்கி இருந்த படைய பின்னாடி உள்ளவர்கள் அப்படி முன்னாடி கொண்டாடுறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்டா, அந்த பக்கத்து உள்ளவன் ஓஹோ மதீனால இருந்து இன்னொரு படம் வந்துட்டோ, நேத்து இவ்வளவு பேர் இருந்தா இப்ப இப்படி விரிச்சிட்டாரு, இவ்வளவு வந்துட்டேன் அப்படின்னு கொஞ்சம் பெக்காயிட்டானா, இவரும் பெக்காயிட்டாரு, அவனும் பெக்கா இவரும் பெக்கா, தப்பி வந்துட்டாங்க. என்ன மேட்டர் அதுல ஏன் எங்களுக்கு வெற்றி தெரியுமா? அதுக்கு பிறகுதான் ரோமம், பாரசீகம் எல்லாம் ஜசீரத்துல் அரபுல உள்ள முஸ்லீம்களுக்கு பயப்படுவது. அரபிகள் என்று அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, உடுக்க தெரியாத பேச தெரியாதவ கிறிஸ்தவ சிப்பாய்கள் எப்படிப்பட்டவங்க. ரோமா பேரரசு படிச்சு பாருங்க, எம்பையர் ஆஃப் ரோம், எம்பையர் ஆஃப் பர்ஷியா படிச்சு பாருங்க எப்படிப்பட்ட வல்லரசு. அவங்க எல்லாம் இப்ப சரிஞ்சாங்க. ஓஹோ முஸ்லிம் வந்துட்டானுல. அதுக்கு பிறகு தபூக்கு வரவே இல்லை. உமர் பின் கத்தாவை பிடிச்சு ரோமத்தை ஒரு நெசுக்கிறாரு, பாரசீகத்தை ஒரு பிடிக்கிறாரு, எல்லா சொத்தும் வருது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி எல்லாம் நடக்கிற நேரம் இங்க யாரு தளபதின்னு யாருக்காவது சொல்லலுமா? ரசூலுல்லாஹ் லைவ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? ஸைஃபுன் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள், காலித் பின் வலீத் அவர் தலைமை ஏற்கிறார். அல்லாஹ் அவர் கையிலே வெற்றியை கொடுத்தான்ன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பி வருகிறார் மதீனாவுக்கு, படையோட வர்றாரு, நீட்ட வாள், பெருமான சபையில வந்து வாள் எடுக்கிறாரு. யார சொல்லலாம்? எமன் நாட்டு நீட்ட வாள் அல்ல பறக்கத்து வச்சா, கையில இருந்த 7 வாள் அல்லது 9 வாள் உடைந்து விட்டது. யார சொல்லலாம்? இந்த ஒரு வாள் தான். அவர்கள் என்டர் ஆக போக்களே மக்கள் சொல்லிட்டாங்க, அப்துல்லா பின் ரவா இல்லதானே, ஜாஃபர் பின் அபி தாலிப் இல்லதானே. எவ்வளவுக்கு அவங்க எண்ணி வந்தாங்க. புகாரி செய்தியில் இங்க பார்க்கலாம், 80க்கு மேற்பட்ட காயம் முகத்துல. பின்னாடி தெரிஞ்சு பாக்குறாங்க ஷஹீதான உடம்பை. ஜாஃபர் பின் அபி தாலிப் இந்த உம்மத்தின் சிறப்பான ஒரு தோழர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு சிறப்பாக விவாதம் செய்தவர், இஸ்லாத்தை கொண்டு போனவர். பின் முதுகில ஒரு குத்தி இல்ல, எல்லாம் முன்னாடி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அப்படி உடம்பை கொடுத்தார். ரஹ்மானுடைய அரவணைப்பை எதிர்பார்த்தார். எண்ணி வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம்? இந்த மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, முகத்தில் 50 பார்த்தோம், முன்பக்கத்தில் இவ்வளவு பார்த்தோம். அப்படி கொடுத்தவர்களை திரும்பி வரல. இவங்க வரப்போக்களே மக்கள் சொல்லிட்டாங்க, இன்னார் இல்லையே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், அவங்க யாரும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பாதவங்களா? அவங்க நாவசிச்சு பேசுறத நம்பாதவங்களா? அவங்களுக்கு எதுக்கு ரசூல் இதெல்லாம் சொல்லணும்? அவங்க தான் நம்பிட்டாங்களே, அவங்களுக்கு போய் மூத்தால நடக்கிறது தேவையா? இது என்ன இபாதத்தா, தொழுகையா, நோம்பா, ஜக்காத்தா, ஹஜ்ஜா? இது சொன்னா என்ன நடக்கும்? இது சொன்னா என்ன நடக்கும்? இந்த உம்மத்தில் இன்றைக்கு சில அறிஞர்கள், அவர்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. அவங்களுக்கு கிடைச்ச ஈமான் என்ன ஈமான் தெரியல, இது எல்லாம் படிச்சு ஈமான் இருக்கணுமா? அதனாலதான் இவ்வளவு கூத்து போடுறார்கள். இவ்வளவு கூத்து ஏன் தெரியுமா? கண்டதை நின்றதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, பள்ளிவாசல்ல எல்லாரும் உட்கார வச்சுட்டு, நாவால் அல்லாஹ்வை நம்பி கல்பால் அல்லாஹ்வை நம்பாதவர்களே, ஒரே பள்ளிவாசல், ஒரே தொழுகை, எல்லாம் தொழுது முடிஞ்சிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? நாவால் அல்லாஹ்வை நம்பி கல்பால் அல்லாஹ்வை நம்பாதவர்களே, முஸ்லிம்கள் விஷயத்தில் குறைகளை தேட வேண்டாம். நீங்கள் குறைகளை தேடினால் அல்லாஹ் உங்களை பின்தொடருவான். அல்லாஹ் உங்களை பின்தொடர்ந்தால் உங்கள் வீடுகளில் இருந்து பின்லாம் அல்லாஹ் அம்பலப்படுத்துவான். ஒரே பள்ளிவாசல், ஒரே கூட்டம், முனாஃபிக் என்று சொல்லாம பிரிச்சாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொன்னாங்க? இன்றைக்குள்ள உம்மத்து எப்படி புரிஞ்சிருக்கு தெரியுமா? நாங்க எல்லாம் முஸ்லிம் தான். அட, இந்த மஸ்ஜித் நபவிக்குள்ள முனாஃபிக். தபூக்கு போயிட்டு வர்ற நேரத்துல என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் ஒரு பள்ளிக்கு தொழுகைக்கு அனுப்புறாங்க, தொலை கூப்பிடுறாங்க. யார சொல்ல? நீங்க தான் தொழுவிக்கணும். சூரத்து தௌபா சொல்லுது அந்த பள்ளிவாசலை பத்தி. தொழுகைக்கு கூப்பிட்ட அவர் இமாம் ஜமாத்து செய்வாரா? என்ன சொன்னாங்க? பள்ளியை போய் உடைங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். சூரத்து தௌபா பெறட்டுங்க, உடைங்கள் என்றார்கள் தபூக்கு போயிட்டு வர்ற நேரம். ஏன் தெரியுமா? அங்க எல்லாம் தொழுகிறார்கள் தான் அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கிறான், அவ்வளவு பேரும் முனாஃபிக். எல்லா சதி அங்கதான் நடக்குது. அந்த பள்ளியில் தொழுதார்களா? இதுல எந்த ஜமாத்துக்காவது கருத்து வேறுபாடு உண்டா? அந்த பள்ளி உடைத்தார்கள் என்பதும் சூரத்து தௌபாவுடைய வசனங்களை எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே, குர்ஆனை ஏற்றுக்கொண்டோமே. முனாஃபிக்கள் மஸ்ஜிது நபவில இருந்தா எங்கள்கிட்ட இருக்க மாட்டாங்களா? எங்கள்கிட்ட இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால சொல்றேன், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். சான்று வேணா, அது தேவையில்லை, இது தேவையில்லை, உதறி தள்ளி ஈமான் உச்ச கட்டம்டா. அப்ப அல்லாஹ்வுடைய இது தேவையில்லைன்னு சொன்னாங்களா? கவனமாக இதைகளை புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க பாலைவனத்துல? இந்த செய்திகள் ஒவ்வொன்றாக பார்த்து, ஆஹா நாங்க மௌத்தாவை காணல, அங்க நடந்து ஒண்ணும் காணல, ஜாஃபர் பின் அபி தாலிப் வரலையே, அப்துல்லா பின் ரவாஹா வரலையே, சொன்ன மாதிரி காலித் பின் வலீத் திரும்பி வந்துட்டாரு,
படை எடுத்துட்டே வந்துட்டாரு, முஸ்லிம் சமுதாயத்தை காப்பாத்திட்டு வந்துட்டாரு. இது எல்லாம் பார்க்கிற நேரம் என்ன பண்ணுவாங்க? அவ்வளவு பேரையும் இன்னும் சொல்ல போனா சரிப்பா, ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னு வைங்களே, அவசரமா நடக்கிறத பார்த்து சொல்லிட்டாருன்னு வைங்களே, படையிட வெற்றி தோல்வி தெரியாது அவருக்கு, என்ன நினைச்சுன்னு தெரியாது சொன்னவரு. அதனால அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? ஆகா, இது இறை தூதரால் மட்டும்தான் சொல்ல முடியும். இப்ப நான் முன்னாடி வந்து உதாரணத்துக்கு வாங்க, உலுக்கா பள்ளத்துல இந்த நேரத்துல பூமி குலுக்கம் வரும் ஒரு ஆள் சொன்னாரா? அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சா? அப்ப அவர் உங்க புள்ளுடைய மவுத்த பத்தி சொல்றாரா? இப்ப உங்களுக்கு நெத்தியில வேர்த்து போட்டுச்சா? உங்க படபடன்னு உங்க ஆட்ட அடிச்சுச்சா? உங்களுக்கு இப்ப ஒரு மாதிரி நடந்துச்சா? தலை சுத்து மாதிரி வந்துச்சா? இப்ப இஸ்லாத்தை பத்தி சொல்ற நேரம், எங்களுடைய பாவங்கள் பத்தி நினைக்கிற நேரம், அல்லாஹ்வை சந்திப்போம் என்று நினைக்கிற நேரம், எங்களுக்குள்ள அந்த உணர்வு வரணும். இது மதீனா எங்குமே தென்பட்டது. அந்த உத்தம சீலர்கள் தங்களுடைய நாவுகள் எல்லாம் அடக்கி கொண்டார்கள். தங்களுடைய எல்லா செயற்பாடுகளையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமாண்டு கேட்டு கேட்டு செய்ய ஆரம்பித்தார்கள். பாலைவனத்தில் அவர்கள் விரும்பிய மாதிரி எல்லாம் பேசவில்லை, விரும்பிய மாதிரி எல்லாம் நடக்கவில்லை. ஒழுக்கத்துக்கு மேல் ஒழுக்கம், மனித புனிதர்களாக அவர்கள் மாற ஆரம்பித்தார்கள். இந்த உலகமே அவர்களை அண்ணாந்து பார்த்தது. ஆச்சரியமான ஒரு உம்மத் உருவானது. மக்கமா நகரத்திலிருந்து மதீனாவுக்கு வந்த தோழர்கள், மதீனாவில் உள்ள தோழர்கள் எல்லாம் உலகத்தையே கைப்பற்றினார்கள். ஒரு சில ஆண்டுகளில் 7 வானத்துக்கு மேல் வந்தது. இது ஐசக் நியூட்டன் எழுதின புத்தகம் அல்ல, எல்பர்ட் ஐன்ஸ்டைன் எழுதின புத்தகம் அல்ல. 7 வானத்துக்கு மேல் இருந்து வந்த கிதாப் கலாமுல்லா. அந்த வார்த்தைகள் இந்த உம்மத்தை ஒரு ஆட்சியை நோக்கி கொண்டு போனது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட நம்பிக்கை. முகமது பின் காசிம் பிரான்சுடைய கதவை தட்டுகிற நேரம் வெறும் 17 வயசு இளைய தளபதிகள் அவர்கள் போய் பிடித்தார்கள். 17 வயசு, ஐரோப்பா நடுங்கி நிக்குது. 700 ஆண்டுகள் இந்தியா ஆக்கப்பட்டு இந்தியாவை ஆண்டார்கள் மைனாரிட்டி முஸ்லிம்ஸ். முழு இந்தியா உலகத்தில் வல்லரசுகளுக்கு போட்டி போடுற நாடுகள் ஆளப்பட்டது. அப்படிப்பட்ட பலம் கல்வியில் உருவானது. அல்லாஹ்வுடைய பாதையில் ரூகை கொடுப்பதற்கு அவர்கள் தயாரானார்கள். அந்த நம்பிக்கை தான் அவர்களை இதை வச்சுச்சு. இன்றைக்குள்ள தொடநடிகைகள் தென்னங்குப்புற பள்ளிவாசல்ல மத நல்லிணக்கம் என்ற பேர்ல செஞ்சதை பார்த்தீங்க. ஏன்? ஈமான் பறந்துச்சு. இஸ்லாத்தை கொடுத்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொடுத்து, எங்க உசுருக்கு மேலான பள்ளியை கொடுத்துட்டு என் புள்ளைய பொண்டாட்டியை பாதுகாப்போம், எங்க கடத்தெருவை பாதுகாப்போம். அதானே வேணும் உங்களுக்கு. அந்த சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? புள்ளைய முன்னாடி வச்சுட்டு பொண்டாட்டி போனா சுமையா ரதியல்லாஹு சின்னவர், அம்மார் சின்னவரி, உங்க புள்ள சின்னதாக இருந்தா எந்த உம்மாவை துணிச்சலா போவா ஒண்ணுதானே கேட்டான். சொல்லி போட்டா முடிஞ்சு போச்சு தானே. இவர் சொல்றது பொய்ன்னு சொல்லுங்களேன். உங்க சொந்தக்காரர் சொல்றாரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் சொல்றது பொய்ன்னு சொல்லுங்களேன். மாண்டா முடிஞ்சு போச்சு. எனக்கு அல்லாஹ் வேணும், அல்லாஹ்வுடைய தூதர் வேணும். அம்பை எடுத்து குத்தினா மர்மஸ்தாத்துக்கு ரத்தம் பீரோட்டு ஓடியது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பாலைவனத்து மண் நனைந்தது. அம்மார் சின்னவரி, அவர் அப்படியே சின்னவரே ஆகிக்கிற நேரம் எப்படி இருக்கும் உமாக்கு? என்ன யோசிக்கணும்? என் புள்ளையாச்சே. அடுத்தது வாப்பா வந்தாரு. என்ன கொடுத்தாங்க? மக்காவில் உள்ள அதிபயங்கரமான தண்டனை. என்ன சும்மா குத்தலாம், முடிச்சு போ கதை. ஒட்டகத்துல ஒரு கால், மறு ஒட்டகத்துல மறுக்கால். ஒட்டகம் போக உடம்பு 2ஆ பிரியும், கால் சராசு பிரியும், உடம்பு 2ஆ பிரியும். கெட்டிட்டாரு. ஓ என்னன்னு கேட்டாரு. பொண்டாட்டி போச்சு. மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? அல்லாஹ் வேணும் என்றார். அவருடைய தூதர் சொல்லுவது உண்மை, சந்தேகம் இல்லை என்றார். ஓட விட்டான். பிரிஞ்சு ரத்தம் வடிஞ்சிச்சு. மகன் சின்னவரு, பெரிய ஆள் இல்ல, கல்யாணம் முடிச்சவர் இல்ல. மஸ்ஜித் நபவியை கட்டுற நேரம் 2 கல்லை தூக்கிட்டு வராரு. எல்லாரும் ஒரு கல்லு. ரசூலுல்லாஹ் அவர் தலையை தட்டுறாங்க. புகார்ல வருது. தூசியை தட்டிட்டு பாவம் அம்மார்ன்றார். அம்மார் நீங்க பாவம். திரும்புறாரு. யார சொல்ல? ஏன் யார சொல்ல? அம்மார் உன்னை வரம்பு மீறிய, அதாவது வரம்பு மீறிய அத்துமீறிய கூட்டம் உன்னை கொல்லுவார்கள் அம்மான்றாங்க. கொஞ்சம் வரம்பு மீறிய கூட்டம் உன்னை கொல்லுவார்கள். ஆல யாசுருன் ஃபில் ஜன்னா, யாசுடைய குடும்பம் சொர்க்கத்துக்கு. உங்க உம்மா சொர்க்கம், உங்க வாப்பா சொர்க்கம், நீனும் சொர்க்கம் தான் வாப்பா. ரசூலுல்லாஹ் தலையை தட்டி தூசியை தட்டிட்டு எல்லாரும் ஒரு கல்லு மஸ்ஜித் நபவியை கட்ட நேரம் ஒண்டி 2 கல்லை தூக்கிட்டு வராரு பள்ளியை கட்டுறதுக்காக வேண்டி. அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 36 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிஜ்ரி 1ல சொன்னது. ரசூலுல்லாஹ் அடக்கம் செஞ்சாங்க ஹிஜ்ரி 11. ரசூலுல்லாஹ் அடக்கம் செஞ்சு 26 ஆண்டு. ரசூலுல்லாஹ் சொல்லி 37 ஆண்டு. ஷிஃபீன்ல அவர் கொலை செய்யப்படுறாரு. 37 ஆண்டுகளுக்கு பிறகு முஸ்லிம் உம்மத் 2ஆ பிரிஞ்சு கொஞ்சம் அத்துமீறிய கூட்டம் அவரை கொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்ன சொன்னார்? அந்த அம்மா சின்னதா இருக்கிற நேரம்
எங்க உம்மா போனாங்க, பாப்பா போனாங்க, இஸ்லாம் இப்படியா என்னை இப்படி விட்டுட்டு போனாங்களே. அவர் வைராக்கியப்படல, அவர் வந்தார், நானும் போகணும் என்று வந்தார், நம்பி வந்தார், மஸ்ஜித் நபவியை கட்டினார். ரசூலுல்லாஹ் சொல்லி 37 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஷஹீதாக்கப்பட்டார். அவர் சொர்க்கவாசி. அம்மார் ஃபில் ஜன்னah ரலியல்லாஹு அன்ஹு. அவர் குடும்பத்தோடு அவர்கள் அமர்க்களமாக சொர்க்கத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? இதெல்லாம் எதுக்கு? சுசுர கொடுக்கிறதா, புள்ள முன்னாடி நிக்கும், பொண்டாட்டி நிப்பா, குடும்பம் இருக்கும், சொத்து இருக்கும். ஆனா சிம்பிளா கொடுக்கலாமா? 1 லட்சத்தை அல்லாஹ்வுக்கு கொடுக்கறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. அகம்பாவத்தை கீழே வச்சு மிதிக்கலாமா? வருமா அது? அதுல எப்ப வரும்? அல்லாஹ்வுடைய மார்க்க மனசுல வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி தரமட்டமாக்கி ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி எவ்வளவு பணியணுமோ அவ்வளவு ஒரு மனுஷன் பணிவான். அதுக்காக வேண்டி இவ்வளவு சான்றுகள் விரிக்கப்பட்டது. இப்ப நேரடியா வருவோம். இவ்வளவு சான்றுகள் விரிக்கப்பட்டுச்சே பாலைவனத்துல, அவங்க நேரடியா பார்த்து. இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் கட்டம் கட்டமா சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? முதல் மௌத்தி, ஏன் மௌத்து தான் ஃபர்ஸ்ட், அது வராமலா தக்கூமு ஸாஅ, மறுமை நாள் வராதுன்ட்டாங்க. ரெண்டாவது அடையாளத்தை போடுறாங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா? நீங்களும் யகூதிகளும் சண்டை பிடிப்பீங்கன்றாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கான போராட்டம், நீங்களும் யகூதிகளும் சண்டை பிடிப்பீங்க, அது வரும் வரைக்கும் மறுமை நாள் வரவே வராதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த நேரத்தில் நடந்துச்சு, அக்ஸா கைப்பற்றினாங்க. இப்பயும் நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? குறி வச்சு சொன்னாங்க, உங்களுக்கு யகூதிக்கு தான் போராட்டம், இந்த போர் நடக்கும் வரைக்கும் மறுமை நாள் வராது, அக்ஸா வெற்றி கொள்ளப்படும்ன்றாங்க. எல்லாம் மெப்ப மாதிரி கீர்த்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இன்றைக்கு அக்ஸாவுல சுபகத்திலே தொழுவாங்க. தொழுந்துட்டு போனா அப்படியே யார் வர்றது? அவன் வந்துருவான், பூந்துருவான் யகூதி. சுபோட பெயரணும், தௌராத் ஓதுவான். சுபோ தொழுகைக்கு மட்டும்தான் அனுமதி அக்ஸாவுல, சுபோ தொழுகைக்கு மட்டும்தான் அனுமதி. அதோட போயிருவாங்க. என்ன? அவன் வந்துருவான் தௌராத் ஓது. தெரியுமா? விஷா அடிச்சா பலஸ்தீன் படாது, இஸ்ரேல் தான். பட்டுச்சனா எந்த உலகத்துல எந்த நாட்டுக்கும் போயிடாது. அல்லாஹ், அதாவது முஸ்லிம் நாடுகளுக்கு கஷ்டமா இருக்கும். என்ன பிரச்சனைடா? எல்லாத்தையும் அடக்கிட்டான். எவ்வளவு தைரியம் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். மத்திய கிழக்குல உள்ள முழு உலகத்துல விக்கிபீடியால போய் இன்றைக்கு யார் யூதன் அடிங்க, அவன் ஒரு ஆச்சரியமா போட்டிருப்பான், அறிக்கை போடுவான ஓரத்துல. என்ன போடுவான்? 1.5 கோடி, உலகத்திலே 1.5 கோடி. அதுல 75 அமெரிக்கால, ஒரு பகுதி ஈரான்ல, ஒரு பகுதி இங்க இஸ்ரேல்ல. உலகத்துல உள்ள பொருளாதாரம் எக்கானமி எங்க இருக்குது? கீழே போட்டுவான். பெருசாலாம் தேடாதீங்க, விக்கிபீடியால பாருங்க. உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் கும்பல் யகூதி. யகூதி தீர்மானிக்கிறான். இப்ப தெளிவா போட்டானே, தெளிவா போட்டான். WTC வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் யார் உடைச்சது? யார் இடிச்சது? நாங்களா சொன்னோம்? அப்ப நாங்க சொன்னோம், ஒசாமா செய்யல, இந்த தௌஹீத் ஜமாத்தில் உள்ள டாக்டர் நுபா ஃபாரூக் அவர்கள். அப்பொழுது அவர்கள், அல்லாஹ் அவர்கள் அருள் புரியணும், மூத்தாயிட்டாங்க. கூட்டம் எனக்கு ஞாபகம், புதுக்கடையில் கூட்டம் போட்டு சொன்னார். நடந்து ஒரு வாரத்தில் எல்லா தகவலையும் சேகரிச்சு, இது ஒசாமா செய்யவே இல்லை, இது அவங்க தான் செஞ்சாங்க, இது அவனுடைய, இதுதான் CIA தான் என்றெல்லாம் தெளிவாக பேசினார். இப்ப என்னாச்சு? உலகமே பாக்குதே, எல்லா வீடியோ அவுட் ஆகிட்டானே. எல்லாம் கிட்ட இருந்தவன் பிடிச்சவன், அங்க இந்த 2000 பேர் காலியானது. ஒரு யகூதி இல்லையே WTCல. அந்த நாள்ல ஏன் வரல அவன்? அந்த WTC ஓனர் யாரு? யகூதி. அவன் மறந்துடுக்க போயிருக்கான் வேற நாட்டுக்கு. அவன்கிட்ட வாக்குமூலம் அங்க உள்ளவங்க எல்லாம் காலியாக்கி, எப்படி அத வீடியோ பண்றவன் வாயால வந்த வாக்குமூலம். இட் இஸ் அமெரிக்கன், அதாவது அமெரிக்கன் பிளான்ட், அமெரிக்கா பிளைட் இருக்குமே, அதுலதான் எதுவுமே இல்லாது அந்த ஸ்டிக்கர் இல்ல. அவன் சொல்றான், ஓ அந்த வீடியோ வெளியே வந்துட்டு எல்லாம் போடுறான். ஆய்வாளர் சொல்றான், இந்த கம்பி பிளைட் வந்தா சூடாகி உருகிறது இல்ல WTC கம்பி, அதை எடுத்து அது எவ்வளவு அளவு, அது உருக்கினா என்ன ஆகும் எல்லாம் பண்ணிட்டு மேலால போட்ட மிசைல் எப்படி எப்படி தகரப்படுவது, அதுல உள்ள நுணுக்கமான வீடியோ எல்லாம் போட்டானே. எதுக்கு போட்டா? இது எதுக்கு செஞ்சது தெரியுமா? சதாம் ஹுசைனை எப்படி கொண்டு போய் தூக்கல போட்டான், ஒப்பேக்க கொண்டாந்து சொன்னா அவ்வளவு பேர் நாங்க உங்கள்ட்ட என்ன வாங்குவோம், ஒயில் வாங்குவோம், டாலர்ல கேட்டு, டாலர்ல, ரியால் எல்லாம் இல்ல. இப்ப இந்த நாட்டுல டாலர் கூடுதே, ஏன் கூடுது? நாங்க எதை கட்டினாலும் டாலர்ல கட்டணும். எவ்வளவு சம்பாரிச்சு அவன் டாலர்ல கட்டணும். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? நான் உங்கள்ட்ட வாங்குவேன், வாங்கினா நான் என்ன தருவேன் தெரியுமா? சௌதரியால் தர மாட்டேன். உலக சட்டம் என்ன? எவன்ட்ட எதை வாங்குறோமோ அவன் சல்லிதான் கட்டணும்.
சைனாக்காரன் வாங்கினா சைனாக்காரன் சல்லி கட்டணும், ஜப்பான்காரன் வாங்கினா ஜப்பான்காரன் சல்லி கட்டணும். அமெரிக்கா வந்து சவுதியில இருந்து வாங்குமா, அவன் என்ன சல்லி கொடுப்பானா தெரியுமா? சவுதி ரியால் கொடுக்க மாட்டானா, அவன் டாலர் தான் கொடுப்பானா. டாலரை வாங்கணுமா? சதாம் ஏழாண்ட உடனே இது அழிக்கணுமே, டாலரை கொடுத்தோம்னா டாலர் டிமாண்ட் போயிருமே, உடனே போட்டான் ஜஸீரத்துல் அரபுல திட்டத்தை அடிச்சான். ஒசாமா பேரை வச்சு எல்லாம் முடிச்சு போட்டான். அதை சொல்ல நான் இது வரல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை புரிந்து கொள்ளுங்கள், எல்லாம் சதி திட்டம் அம்பலமாகுது. காலம் போக போக இன்னைக்கு வீடியோ திறந்தா வழங்கும். எவ்வளவு பெரிய பில்டிங்கை யகூதி இழந்தா, முஸ்லிம குறிவைத்தா, எப்படி யகூதிக்கு எங்களுக்குள்ள போராட்டம். காலஃப யகூத வன் நஸார், யகூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் மாறு செய்யுங்க. மறுமை நாள் நெருங்குற நேரம் சிப்ரன் பி சிப்ரின், ஒரு சாணுக்கு சாண் நீங்க பின்பற்றுவீங்க. அவன் பொந்துக்குள்ள பூந்துட்டாங்க, நீங்க பூந்துருவீங்க. பூர்றாங்களே, அவன் எப்படி கொண்டு வெட்டுறான், நாங்க கொண்டு வெட்டுவோம். அவன் எப்படி நடக்கிறான், அப்படி நடப்போம். எல்லாம் நடக்குது. மறுமை நாளுக்கான அடையாளம். இவ்வளவு எதிரி என்று விளங்குது, இவ்வளவு எதிரி என்று. அபூதாவுதுல அஹமதுல வருகிறது. உங்க சாப்பாடுக்கு எப்படி விருந்துக்கு கூப்பிடுவார்களோ, எப்படி விருந்து கூப்பிடுவீங்க? ஒரு ஆளு வாங்க கட்டாயமா, அவருக்கு என்ன உணர்வு வரும்? ஒரு சூப்பர் சாப்பாடு நல்லா எல்லாம் வச்சிருப்பாரு, அந்த பொரியல் இந்த பொரியல், வாய் ஊருமா? ரசூலா சொல்றாங்க, சாப்பாடுக்கு விருந்துக்கு கூப்பிடுவதை போன்று வாருங்கள் முஸ்லிம்களை தாக்குவோம் என்று அவர்கள் எல்லோரும் அப்படி கூப்பிடுவார்கள். ரசூலா தேவையில்லாம இந்த ஊமையை சொல்ல மாட்டாங்க. வாங்கப்பா அடிப்பு முஸ்லிமுக்கு, வாங்கப்பா அடிப்பு முஸ்லிமுக்கு. விருந்துக்கு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம் அப்படிதான் கூப்பிடுவாங்களே, அப்ப நாங்க அதிகமா கொஞ்சமா யார சொல்லலாம், நிறைய நிப்பமா கொஞ்சமா? நீங்க அப்ப கொஞ்சம் தான் இருந்தாங்க ரசூல்லாட்ட. என்ன சொன்னாங்க ரசூல்லா? நிறையப்பா, நிறைய இருப்பீங்க. ஆனா ரசூல்லா சேர்த்து சொல்றாங்க, வெள்ளம் வருமா, அதுல சருகுகள் அடிபட்டு போமா, அப்ப அந்த சருகு ஸ்ட்ராங் இல்லையா, அப்படி முஸ்லிம். என்ன சொன்னாங்க? அப்படி அப்படி வகுண்ட நோயில பீடிக்கப்படுவான். உப்பு துனியாவ கராயத்துல் மௌத், துனியா துனியா துனியான்னு இருப்பான். நீங்க ஆக்ரான் தானே இப்ப இருக்கிறீங்க, அப்ப உள்ள முஸ்லிம் துனியாவா இருப்பான். மூத்த விருப்பம் அல்லாத பாதையில உசுர கொடுக்கறது தராங்களை போட்டு பூட்டிடுவான். வேணாம் வேணாம் புள்ள குட்டி பொண்டாட்டி என்ன என்ன நடக்கட்டும், வேணாம் போக மாட்டோம் அப்படின்னு பூட்டிடுவான். அந்த வகுன் பிடிச்சிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே எல்லா பாகத்திலையும் முஸ்லிமா குத்து, முஸ்லிமா வெட்டி, முஸ்லிமா டெரரிஸ்ட், முஸ்லிமா சுப்ஹானல்லாஹ். இப்ப பாத்தீங்க சண்முக பாடசாலையில திருகோணமலையில நான் 5 டீச்சர் 4 டீச்சர் இருந்தாங்களா, சாரி உடுத்து ஸ்கார்ஃப் போட்டு வந்தாங்க. 5வது ஒருத்தர் அபாய போட்டு வந்தாங்களா, இவங்க 4 பேரும் அவங்க தவத் கொடுத்தாங்க தெரியல, அபாய போட்டாங்க. என்ன இப்ப போராட்டம்? அபாயாவை கலட்டு, தலைய மறைச்ச பிரச்சனை இல்ல, இது வந்த போற என்ன அபாயா, இது அத்துமீறல், மார்க்க ரீதியான இது. சம்பந்தம் கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? இது நாங்க அந்த பாடசாலையில் குறை சொல்ல முடியாது, இது மதத்துவேஷம் இல்லை, இது என்னன்னா அவங்க அந்த மார்க்கத்தின் மதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பாடசாலை, அதனால அவர்கள் அந்த உரிமை குரல் இடுறாங்க. நான் கேட்கிறேன், சரி அந்த டீச்சர் இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தா தடுங்க, பிரச்சனை இல்ல. ஒரு ஆள் மறைக்கிறான், கூட மறைச்சவனுக்கு என்னப்பா? நீங்க இந்து மக்களை கூப்பிட்டு பெண்கள் மறைக்கவே கூடாதான்னு சொல்லுங்க, கேளுங்க பாப்போம். என்ன சொல்லுவான்? மறைக்கணும் பண்ணுவான். உம்மாவோட வாப்பாவை கூட மறைக்கணுமான்னு கேட்டா, ஓமா வாப்பாவை விட உமா தான் கூட மறைக்கணும், தாயை விட தகப்பனை விட தாய் தான் மறைக்கணும் அப்படின்னுவான். அதமா கூட மறைச்சிருக்கிறான்னு சொன்னா அது எப்படி அது விளங்குதா? எக்கிட்டெல்லாம் கண்ணுல குத்தியாலுமோ இந்த கவர்மெண்ட்ல ஜிஎஸ்பி வரி போராட்டம் பார்த்திருப்பீங்க தானே. ஜிஎஸ்பி வரி சலுகை தர்றதுக்கு என்ன சொல்லிருக்கணும்? என் மனசு என்ன சொல்லுவா சொல்லுது, விடுதிகள்லாம் நிப்பாட்டு, பாரெல்லாம் நிப்பாட்டு தர்றேன். அவன் நியாயமா இருந்தா ஐரோப்பா யூனியன், அவனுக்கு எங்க நேர்ம நியாயம் தெரிய போகுது? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உன் நாட்டுல பெரிய அநியாயம் நடக்குது. என்னடா அநியாயம்? கொண்டு போடுறான் பாத்தியா? அதே சொன்னா முஸ்லிம் ஊர்ல ஐரோப்பா யூனியன் கேவலம் இந்த நாட்டுக்கு மைக்க பிடிச்சு பேசுறான், வெக்க கட்டவன். என்ன சொன்னான் தெரியுமா? உன் நாட்டுல சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்களே, எங்களுக்கு என்ன சைக்கோவா, கிறுக்கு பிடிச்சா இருக்குது, சின்ன பொம்பளை பிள்ளைல கல்யாணம் முடிச்சு அனுப்புறோமா? அடே எங்களுக்கு உணர்வு இருக்குடா, நாங்களும் பிள்ளைகளை பெத்து போடுறோம். நாங்க அவ்வளவு கூறுகட்ட சமுதாயமா? குடிக்காத சமுதாயம், பள்ளிவாசலுக்கு போற சமுதாயம், ஒழுக்கமா பெண்களை வளர்க்கிற சமுதாயம், வீட்டில் அடக்கமா வைக்கிற சமுதாயம், உங்களை மாதிரி தெரிய விடுறவங்க இல்ல நாங்கெல்லாம். அப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு என்ன பண்ணினான் தெரியுமா? ஐரோப்பா யூனியன் வெக்கம் கட்டு இவ்வளவெல்லாம் நாட்டுல அராஜகம் நடக்குது, அதை நிப்பாட்டு இதை நிப்பாட்டுன்னு சொல்லாம சட்டத்தை மாத்த, முஸ்லிம் சட்டத்தை பாராளுமன்றத்தில் கமிஷன் போட்டாங்க சட்டத்தை மாத்துறதுக்கு. முஸ்லிம்கள் அப்படி செய்யறார்களா? உங்க உளுக்கா பாலத்துல செஞ்சீங்களா? 5 வயசு பிள்ளைய கல்யாணம் முடிச்சீங்களா? சைக்கோவா எங்களுக்கு? அடே உனக்கு எல்லா ஆய்வும் தெரியுமேடா,
உனக்கு தான் சிஐஏ இருக்குது, மொசாட் இருக்குது, எல்லாம் இருக்குது. எடுத்து பார்த்து ஆய்வு படி சொல்லு, ஸ்டாட்டிஸ்டிக் காட்டு, இந்த ஊரில் இப்படி காட்டு. அடி எத்தனை பேர் ஹெரோயின்ல சாவுறான், எத்தனை பேர் அதுல சாவுறான், அதை சொல்லி வரிய கூடுடா. எல்லாத்துலயும் எங்களை குத்தணும், எல்லாத்துலயும் எங்களை குத்தணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மறுமை நாள் நெருங்கும், எப்ப வரும் தெரியுமா? 80 கொடிகளில் உங்களுக்கு எதிர்க்க 80 கொடிகளில் அவர்கள் சேருவார். இன்னும் சேரல, சேருவான். அது நடக்காட்டி எங்க போவோம்? உண்மையாவும். அதனால இந்த நாட்டில் யாராவது தப்பா நினைச்சிருந்தா எங்களுக்கு எதிராக வரமாட்டார்கள், இதோட முடிந்தண்டி. அது கற்பனை கதை. இந்த உம்மத்துக்கு எதிராக ரசூலுல்லாஹ்வை, அல்லாஹ்வை நம்பி ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எதிராக கிளம்புவார்கள். நாங்க ஒழுக்கமா நடப்போம், நேர்மையா நடப்போம், நாட்டு சட்டம் சொன்ன மாதிரி நடப்போம், இஸ்லாம் நமக்கு சொன்னதை செய்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த நாட்டில் எங்களுக்கு ஜிஹாத் கடமை இல்லை, ஆனா நடக்கும். எங்களை குத்துவாங்க, எங்களை அடிப்பாங்க, எல்லா வகையிலும் கிளம்புவான், எல்லா வகையிலும். ஷியாவும் சேர்ந்து வருவோம். 226 பேர் ஸ்காலர்ஷிப் அனுப்பிட்டாங்க ஈரான்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ உலமாக்கல் பேர்ல இருந்தவர்கள் அனுப்பிட்டாங்க. இப்ப வருவான். ஷியா வந்தா என்ன ஆகும்? பாகிஸ்தான்ல என்ன ஆகுது? ரத்தம் ஓடும். சிரியால என்னாச்சு? ரத்தம் ஓடுது. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை வெட்டுறது இபாதத், அவங்களுக்கு வெட்டி ரத்தத்தை ஓட்டுறது இபாதத். 226 பேரும் வந்து இங்க பேச ஆரம்பிச்சாண்டா முடிச்சு. அதுக்கு மேல குத்து வெட்டுதான். இந்த ஜமாத்து மாதிரி எல்லாம் இல்ல, வெறி பிடித்தவர்கள். தெரியாம தான் வானில உட்கார்ந்துட்டு ஈரானிய இஸ்லாமிய குடியரசு, ஈரானிய இஸ்லாமிய குடியரசு தெரியல யாருண்டு. அவன் யார்? அவன் ஷியா யார்? இருக்கா வேண்டி அந்த ஹஜ்ஜில போய் எல்லாத்தையும் சவுதி கவர்மெண்ட் சிசிடிவி எடுத்து போட்டுச்சே. யார் தள்ளினா? எல்லாம் ஹஜ்ஜில வந்து அவ்வளவு பேர் சனப்புழக்கத்தை தள்ளி ஈரானுக்கே இவ்வளவு தடை போட்டாங்க, கத்தாரையை எப்படி நிப்பாட்டாங்க. என்ன பிரச்சனை? மஸ்ஜிது நபியில் வியாழ வெள்ளிக்கிழமை ராத்திரி போங்க, பாதுகாப்புக்கு படம் போடுவாங்க. அவ்வளவு பேர் வந்து தொழ மாட்டான், மஸ்ஜிது அலியில போய் தொழுவான், அங்க வரமாட்டான், துவா செய்வான். வந்து பச்சை கலர் டோம்ப இதை பார்த்துட்டு அங்க நிப்பான். நாங்க கண்ணால போய் இன்னும் இவ்வளவு படம் போட்டிக்கிறான், ஏன் இவ்வளவு சவுதி இவ்வளவு வருவது? வெள்ளிக்கிழமை ராத்திரி ஆச்சே, உதவி பேசுறாரு ஜும்மாவுல ஷியாவுக்கு எதிரா. 6 மாசம் அடுத்து ஜும்மா இல்ல அவருக்கு, கொலாச்சுறுத்தல். சுப்ஹானல்லாஹ். மஸ்ஜிது நபவியில இமாம் அவர் பேசுற 6 மாசம் இல்ல, எங்க காணல, வர இயலாது, அவ்வளவு பாதுகாப்பு கஷ்டம். இப்ப தொழுகிறாரு. எப்படி பட்டவன் நினைக்கிறீங்களா நீங்க? அல்லாஹ்வுடைய தைரியமா சொல்றானே. பாத்தி ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு விபச்சாரி என்று தைரியமா சொல்றானே. கொழும்புல ஷேக் முஸ்தபா பல்கலைக்கழகம் உருவாக்கி அது இது கோர்ஸ், அது இது யூனிவர்சிட்டி ஆஃப் ஷேக் முஸ்தபா. எங்க இதெல்லாம் பேசினா நாள் வச்சு இடத்துல இது பண்ணுவான். ஆனால் அழிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாத் நாங்கள் பிறந்தது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உயிர் திறப்பதற்காக வேண்டி. வாழ வந்தவர்கள் அல்ல, போக வந்தவர்கள். மறுமைக்குரிய ஒவ்வொரு அடையாளமும் அது எங்களை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யகூதிக்கும் உங்களுக்கும் இடையில் சண்டை நடக்கும் என்றாங்க. பலஸ்தீனத்தில் ஆச்சரியமான வீடியோ. மத்திய கிழக்குல நடுவுல நின்றுட்டு சுத்தி வளைச்சு யாரு? எல்லாம் முஸ்லிம் நாடு, எல்லாம் முஸ்லிம் நாடு. கொஞ்சமாவது பயம் இருக்குமா அவனுக்கு? மைனாரிட்டி தானே மத்திய கிழக்குலாமே. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு பேரும் சுப் பண்றான், ஒரு பேச்சு பேசக்கூடாது. நான் எதை அடிப்பேன்? உலகத்துல நான் காண்ட ஆச்சரியமான யுத்தம் தெரியுமா? பலஸ்தீனத்துல ஆயுதம் இல்ல, ஆயுதம் இல்ல. அப்ப சொல்ற மஹ்மூத் அப்பாஸ் டைம்ல கரண்ட் இல்ல, எப்பல் தின்றார் நைட்டு பிரசிடென்ட், சாப்பாடு இல்ல, அப்படி எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப கொஞ்சம் மாறுது. பலஸ்தீனத்துல கம்பு கல் எடுத்து அடிக்கிறான். யாருக்கு? இன்னும் ஓயல்ல. அல்லாஹ் மீதானே இப்படி யுத்தம் செஞ்ச கூட்டத்தை காட்டுங்க பாப்போம். உம்மாமார்கள் தலைய நெத்திய மோந்தி ஃபீ ஸபீலில்லாஹ் போமா போ. இந்த உணர்வு இஸ்ரேலர் பயப்படுத்துது. எல்லாம் இருந்தும், நவீன ரக ஆயுதம் இருந்தும். அண்மையில் ஒரு வீடியோ வந்துச்சு, எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறாங்க. பலஸ்தீனத்தில் என்ன சொல்றாங்க? இன்னார் ஷஹீத், இன்னார் ஷஹீத். அவ்வளவு பேர் கை தட்டுறான். ஷஹீதா அல்லாஹ்ட பாதையிலா, அல்ஹம்துலில்லாஹ். இஸ்ரேல் பா, அவன் கண்ட எங்க ஓடிடுவான். அவ்வளவு பயந்தாங்கோலி. துனியா தானே அவன் கையில இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஓயவே ஓயவே ஓயாது, மறந்துடாதீர்கள். அதனால மறுமை நாளைக்குரிய அடையாளங்களை நிறைய பேசுறதுக்கு நேரம் இல்ல, அவசரமா சுட்டி காட்டுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாஸுக்கு விரல நீட்டினாங்க. ஸஹீஹுல் புகாரி, ஹிஜாஸில் ஒரு பெரும் நெருப்பு எடுக்கும்ண்டாங்க. இந்த நெருப்பு ஷாம்ல உள்ள பஸ்ராவுல ஒட்டங்களுடைய சங்கிலியில் அந்த ஜுவால் தெரியும்ண்டாங்க. புகாரியை பிரட்டுங்க, இன்றைக்கு புகாரியை பிரட்டுங்க, பிரட்டி இந்த ஹதீஸை படிங்க. எங்க எடுக்குமா? ஹிஜாஸ்ல எடுக்குமா. ஹிஜாஸ்ல எடுக்கிற நெருப்பு ஷாமுக்கு தெரியுமா? ஷாம்ண்டா என்ன?
இந்த சிரியா, பலஸ்தீன், ஜோர்தான், லெபனான் இதெல்லாம். இந்த ஷாம், இப்ப சிரியா வைங்களே, சிரியாவுக்கு தெரியுமா? எப்படி தெரியுமா? ஒட்டகத்துல போட்டிப்பாங்களே செங்கிலி, அந்த ஜுவால், அந்த நெருப்புட ஜுவால் அங்க தெரியுமா? இது ஓமை. என்ன சொல்ல வராங்கன்னு விளங்குதா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுகளை புரிஞ்சு கொள்ளணும். இந்த நெருப்பு ஹிஜாஸ்ல எடுக்கும், எடுத்த கீழால எடுக்காது. கீழால எடுத்தா உளுக்கா பழம் கிரவுண்ட்ல நெருப்பு எடுக்குது, கீழால எடுக்குதுன்னு வைங்களேன், யாருக்கும் தெரியாது. புத்தளத்துக்கு தெரியுமா? இங்க நெருப்பு மலை வெடிக்குதுன்னு வைங்க, மேலதான் எடுக்கும். கொலனாவை டெல் டங்கி 10 நேரம் 100 கூட அந்த கருப்பு போக தெரியுது. அந்த மாதிரி தெரியும், இந்த கருப்பு கருப்பா போகும், மேல போல தெரியும். அது மாதிரி மேல வெடிச்சாதான் அவ்வளவு தூரத்துக்கு தெரியும். அது என்ன சொல்ல வராங்கன்னு விளங்குதா? ஒட்டகத்துல போய் சங்கில தேடுறது இல்ல, நெருப்பு விளங்குதாண்டு. அது என்ன விளங்குதுண்டா, ஷாமுக்கு தெரியும், ஹிஜாஸ்ல எடுக்கும். நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 1 என்ன? அது சின்ன நெருப்பு இல்ல. சின்ன நெருப்புனா வரலாறுல மறைச்சிட்டு போயிடலாம், வரலாறு மறைக்காதது. அவ்வளவு பெரிய நெருப்பு. அப்பதான் நம்ம ஷாமுக்கு தெரியும். அந்த காலத்துல வீடியோ வச்சா பாப்பா, அப்ப அது தெரியும் ஷாமுக்கு. அவ்வளவு பெரிய நெருப்பு எடுக்கும், எடுத்தா அது மேல எடுக்கும். மேல வானத்தில் எடுத்தாதான் அங்க தெரியுது. ஹிஜ்ரி 617. இன்றைக்கும் ஆவண காப்பகத்தில் அந்த கடிதத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. ஷாம்ல இருந்து வந்த கடிதம், நான் பார்க்கவில்லை. ஒரு ஆலிமனுக்கு சொன்னார், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புகாருடைய செய்தியை சொல்றேன். 2 பூமி குலுக்கும், மஸ்ஜித் நபிகள் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்தா ஹிஜாஸ்ல நெருப்பு, பயங்கரமா நெருப்பு. நெருப்பு பார்க்கணுமா இன்றைக்கு? அடிங்க ஹிஜாஸ், நெட்ல அடிங்க, எல்லாம் தெரியுதானே? சவுதி கவர்மெண்ட் போடப்பட்ட ஹைவே பாருங்க, ஹைவேல 2 பகுதியை பாருங்க, வேணும்னா போயிட்டு பாருங்க. பெரிய காப்பட் போடப்பட்ட ஹைவே ரோட், எந்த மனுஷனும் இல்ல, 2 லைன் கருகின கற்கள். இப்பதான் எடுத்து லேப் டெஸ்ட் பண்ணி சொல்லிடலாமே, இது எப்ப கருகிச்சு எப்ப இதாச்சு சொல்லலாமே, மறுக்கலாதே. கருகி போன கற்கள், எந்த குடியிருப்பும் இல்லை. ஹிஜாஸ் மாநிலம் என்றா மதீனா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். அதுல ஒரு பகுதியில நெருப்பெடுக்கப்பட்டு அந்த அடையாளங்கள் இன்றைக்கு வந்து கூர்மையான கற்கள் இருக்குது. இமாம் புகாரி இதை பதிவு செய்கிறார். ஹிஜாஸில் நெருப்பு எடுக்கும், அந்த நெருப்பு எடுக்காமல் லா தக்கும் முசா, மறுமையினால் வரவே வராது என்றார். ஹிஜ்ரி 617 என்ன செய்யறாங்க? அந்த நெருப்பு தான் என்று நம்புற அளவுக்கு பயங்கரமா நெருப்பு எடுக்குது. ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னாங்கன்னா தெளிவா சொல்லுவாங்க, அடையாளத்தை தெளிவா. அப்படியெல்லாம் பேரை சொல்லி ஹிஜாஸ சொல்லி நெருப்பண்டா, இது இந்த நெருப்பா வேற நெருப்பா, அதுக்கு வேற சந்தேகம் உங்களுக்கு தேவையா? இல்ல இன்னொரு 10 நூற்றாண்டுக்கு போய் இன்னொரு நெருப்பு எடுத்து எடுக்கணுமேடா. எடுத்த நெருப்பு பாரு, எடுத்து 800 ஆண்டாச்சு. நெருப்பு எடுத்து 800 ஆண்டாச்சு. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஹிஜாஸ்ல அன்றைக்குள்ள நிலவரங்கள் கிதாபுகள்ல வருவது. என்ன எழுதுறாங்க? மஸ்ஜித் நபவியில் சேர்ந்தவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள், நேரடியாக ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்ல ஒன்று ரெண்டா இதெல்லாம் லைஃபான செய்தி இல்ல. அவங்க அழுது 2வது விடுங்க, ஹதீஸ் ஷஹீஹ் நடந்ததுக்காக ஆதாரம் இன்றைக்கு இருக்கிறது. நீங்க போய் நேரடியா பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளங்கள் ஒவ்வொன்றும் எப்படி சொல்றாங்க? இப்ப புத்தளத்துக்கு வரணும்டா, நீர்கொழும்புல தொடங்குறாங்க, கட்நாயக்கிலும் தொடங்குறாங்க, அடுத்தது நீர்கொழும்பு பண்றாங்க, அடுத்தது சிலாபம் பண்றாங்க. அப்புறம் தான் அப்படி கிட்ட வந்த உடனே புத்தளம் வருதா, பெருசு பெருசா வந்துடும். பெருசு வந்துட்டா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சின்னதை போட்டு பெருசா போடுறாங்க. சின்னதுக்குள்ள எவ்வளவு நடக்கும், இவ்வளவு வரும். அதுல முக்கியமான சிலதில் மட்டும் சொல்றேன். சின்னது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது நிறைய, விபச்சார நேரம் அது இது எல்லாம் தெரியும். அதுல உள்ளது முக்கியமா இன்னைக்கு ஜஸீரத்துல் அரப பார்க்கலாம். பெருமாள் என்ன சொன்னாங்க? ஒரு நாள் வந்து ரசூலுல்லாஹ், எப்ப இது கடைசி ரசூல் ஸல்லல்லாஹு மௌத்துக்கு நெருங்குற நேரம், திடீரென்று பெருமானார் சஃபர் மாதம் போறாங்க உஹது மலைக்கு, போய் தொழுகிறாங்க, ஜனாசா தொழுகு. எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 8 வருஷம். அடக்கம் செஞ்சு 8 வருஷம், பாத சமானிசினி 8 வருஷத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் உஹதுல வந்து தொழுகிறாங்க. சஹாபாக்கள் போயிருக்கிறாங்க ஜனாசா. ஏனண்டா உஹது யுத்தத்துல ஜனாசா தொழுவிக்கல. சுப்ஹானல்லாஹ், மௌத்தாகிற 20 இவ்வளவு, அது கொஞ்ச நாள் தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் தொழுவிக்கல. எப்படி கடைசியை செய்யறாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அற்புதமா தன்னுடைய கடமையை நிறைவேற்றாங்க. அல்லாஹ்வோட நிறைய மன்னிப்பு கேட்கிறாங்க அந்த மக்களுக்காக. யா அல்லாஹ், தோளோட தோள் நின்றவர்கள் யா அல்லாஹ். யார் இந்த உஹது? ஏன்னா நீங்க ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கபரை தோண்டி 3 பேரை போட்டுருவாங்க. அவ்வளவு டென்ஷன். உஹது யுத்தத்துல ரசூலோட பல்லுல ரத்தம் போகுது, தலையில ரத்தம் போகுது. ஜனாசா தொழுவிக்கல ரசூலுல்லாஹ். எல்லாத்துக்கும் தொழுவிச்சுட்டு அங்க பயான் பண்ணாம நேரடி மிம்பருக்கு வராங்க. மிம்பருக்கு மேல ஏற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாடி நான் போகிறேன். சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாடி நான் போகிறேன், எனக்கும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் ஹவுலுல் கௌசர் என்றாங்க.
நான் உங்களுக்கு சாட்சி என்றாங்க ரசூலுல்லாஹ். எப்படி இருக்கும் அந்த மக்களுக்கு? எப்படி இருக்கும்? எல்லாரும் வந்தா நான் சாட்சி, அல்ல சாட்சி வச்சிருப்பான். சொல்லி போட்டு சொல்றான், நீங்கள் இணை வைப்பீர்கள் என்று நான் பயப்படவே இல்லை, நான் அஞ்சவே இல்லை. ஆனால் உலக பொக்கிஷங்களுடைய சாவி எனக்கு கொடுக்கப்பட்டது என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்க சொல்ற நேரம் அவங்க கையில இல்ல. ஆயிஷா நாங்க என்ன சொல்றாங்க, சனிக்கிழமை அல்லது அந்த வெள்ளிக்கிழமை, ரசூலுல்லாஹ் திங்கிழமை மூத்தாராங்களா, என்ன சொல்றாங்க, எங்க வீட்டுல ஜெய்தூன் முடிஞ்சிட்டு எண்ணெயில பக்கத்து வீட்டுல எண்ணெயை கூட்டி தான் அந்த நைட் நாங்க பத்து வச்சோம். ரசூலுல்லாஹ் என் மடியில் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவுதான் கொடுத்தாங்க. அந்த ரசூலுல்லாஹ் மௌத்தாக முன்னாடி என்ன சொன்னாங்க, உலகத்துடைய பொக்கிஷங்களுடைய சாவிகள் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான்டா, இதுக்காக வேண்டி நீங்கள் சண்டை பிடிப்பீர்கள் என்று தான் நான் அஞ்சுகிறேன். பெருமானுடைய உரை சஹீஹுல் முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம், ரொம்ப சுருக்கமான உரை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜஸீரத்துல் அரபியில் இவ்வளவு வரும் என்று யாருமே நினைக்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போனாங்களே பள்ளிவாசலுக்கு, புகாரில வர்ற ஹதீஸ், முஸ்லிம்ல வர்ற ஹதீஸ், என்ன சொன்னாங்க ரசூல் அடையாளம், காலில் செருப்பு போடாத கருப்பு ஒட்டகங்களை மேய்க்கக்கூடிய அடிமைகள் உயரமான கட்டிடங்கள் கட்டுவார்கள், அது வரைக்கும் மறுமையினால் வராது. ஜஸீரத்துல் அரபுல இன்றைக்கும் போய் 7 மண்டா சோப்பு ஒட்டகத்தை தேடிட்டு வாங்க. பண்ண நான் ஒட்டகம் பண்ண போயிருக்கிறேன், ஒட்டக பண்ணையில சோப்பு ஒட்டகம் தேடுங்க, காண இயலாது, கஷ்டம், அரிது. கருப்பு ஒட்டகம் மண்டா ஏழை மயப்பான், சோப்பு ஒட்டகம் மண்டா அது பெரிய பென்ஸ் மாதிரி ஆயிட்டோம், அது வந்து பணக்காரன்ட்ட மட்டும் தான் இருக்கும். சோப்பு ஒட்டம் அரிதி, சோப்புல வச்சுட்டான்டா அவன் பெரிய ஆள், அபூஜல் மாதிரி ஆட்கள் வைப்பாங்க. கருப்பு ஓட்டம் எல்லாரும் வைப்பாங்க. கருப்பு ஓட்டம் வைக்கிறவங்க செருப்பெல்லாம் போட மாட்டாங்க, பரம ஏழை, இந்த உடஞ்ச கார் ஓட்டுற மாதிரி அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆட்கள் பரம ஏழைகள், காலில் செருப்பு போட வக்கீலாதவங்க, கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கும். ரசூலுல்லாஹ் எல்லாம் அழகா சுருக்கமா அழகா சொல்லிடுவாங்க. எங்களை மாதிரி இழுத்து இழுத்து பேச மாட்டாங்க, அழகா சொல்லி முடிச்சிருவாங்க. கட்டிடம், உயரமான கட்டிடம் கட்டும் வரைக்கும் மறுமை நாள் வராதுன்றாங்க. இன்னைக்கு ஜஸீரத்துல் அரபுல இப்படி பாருங்க, இப்படி பாருங்க, முகமது பின் சல்மான் வந்துட்டாரா, என்னாச்சு? அதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த ஜஸீரத்துல் அரபுல நீங்க ஷிர்க் வைக்கிறத நான் அஞ்ச மாட்டேன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் ஒவ்வொரு வீட்டிலையும் சிலை வணங்கப்படும் ஜஸீரத்துல் அரப். அல்லாஹு அக்பர். முகமது பின் சல்மான் அதுக்காக சைன் வைத்தாரான்னு தெரியாது வத்திக்கான்ல. அவருடைய ஃபேக்கான செய்தியும் வருது, உத்தியோகபூர்வமான செய்தியும் வருகிறது. சவுதியில சர்ச் வர போகிறது. இதுவரைக்கும் உலகத்தில் சிலை இல்லாத நாடு எல்லாம் சல்மான் வருகிற நேரம் சவுதி மாறும் என்று நம்பினோம், அது உண்மையாக மாறியது. அது வேற மாதிரியான கொள்கைகளை கொண்டது, வித்தியாசமா அறங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டது. அவர் இருக்கிற நேரம் அவர் மகன், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. சர்ச்சுக்கான ஒப்பந்தங்கள் நடக்குது, தியேட்டர் அதெல்லாம் நடந்து முடிஞ்சு அங்க சிலை வந்தா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பைத்துல்லா அல்லாஹ்வுடைய ஆலயம் இடித்து உடைக்கப்படும் என்றாங்க, காபத்துல்லா அது வரும் வரைக்கும் மறுமை நாள் வராதுன்றாங்க. கட்டக்காலுடைய அபிசீனியர்கள் அவர்கள் உடைப்பார்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். புகாரி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதெல்லாம் நடக்கணும், நடக்கும். அப்படி என்றால் ஜஸீரத்துல் அரப், ஜஸீரத்துல் அரப் அது பாதுகாக்கப்பட்ட அந்த பூமி, அதில் சிலை வணக்கம் வரும் என்றால் அதனுடைய ஆரம்பமா முகமது பின் சல்மான் கைத்தாத்திட்டது ஆரம்பமா? இது எல்லாம் அதை நோக்கி போகிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது ஷைக் அல்பானி அவர்கள் சஹீஹாக்குறார்கள். என்ன சொன்னாங்க? திடீரென்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தில் ஒரு பிரதேசத்தில் ஒரு யுத்தம் மூழ்கும் என்றாங்க. அந்த யுத்தம் அது முடியும், அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த யுத்தம் முடிய இன்னொரு படை அவர்களுக்கு சாட்டப்படும் என்றாங்க. அது முடியும், அது முடியும், இன்னொரு படை வரும் என்றாங்க. ஹத்தா யௌமுல் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் அந்த யுத்தம் நடக்கும் என்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த யுத்தத்துக்கு பேர் மல்அமா. மல்அமா நடந்தால் அது முடியாது, மறுமை வரைக்கும் நடக்கும் என்றாங்க. பெருமானார் திடீர்னு விரல நீட்டினாங்க, ஷாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். எப்படி சொன்னாங்க தெரியுமா? கைய மடக்கல. சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் விரல மடக்க மாட்டாங்களா, கைய மடக்க மாட்டாங்களா என்று நினைக்கிற அளவுக்கு ஷாம் என்று சொல்லிக்கொண்டு ரசூலுல்லாஹ் விரல நீட்டிக்கொண்டே இருந்தார்கள். அந்த ஷாமில் யுத்தம் தொடங்கினால் மறுமை நாள் வரும் வரைக்கும் அந்த யுத்தம் வரும். அவர்கள் ஒரு சமுதாயத்துக்கு வாக்களிக்கப்படுவார்கள். அது முடிய இன்னொருவருக்கு, அது முடிய இன்னொருவருக்கு. மனசுல அப்படி வச்சுக்கோங்க, மனசுல அப்படி வைங்க. இன்னொரு ரிவாயத், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் 3 பிரதேசங்களில் யுத்தம் ஆரம்பிக்கப்படும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஈராக்கில், அடுத்ததாக யமனில், அடுத்ததாக சிரியாவில். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த நேரத்தில் 3 பிரதேசங்களிலும் யுத்தம் நடக்கிற நேரம் நாங்கள் எந்த படையில் சேர வேண்டும் யா ரசூலுல்லாஹ்?
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷாமுடைய படையில் சேருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஷாமுடைய படைக்கு நாங்கள் நசீபாக்கப்படாவிட்டால், ஷாமுடைய படை எங்களுக்கு கிடைக்காவிட்டால் நாங்கள் எந்த படைக்கு யா ரசூலுல்லாஹ் சேர வேண்டும்? யமனுடைய படைக்கு போய் சேருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, யமனுடைய படையை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம், அல்லாஹ்வுடைய தூதரை யமன் நசீபாக்கப்படாவிட்டால் நஜித் அல்லது ஈராக், ரசூலுல்லாஹ் மௌனமாயிட்டார்கள். அந்த படையை பத்தி ரசூலுல்லாஹ் பேசல, ஈராக்குடைய படையை பத்தி ரசூலுல்லாஹ் பேசல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற இந்த காலம், ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, இந்த காலத்துல எங்கெல்லாம் யுத்தம்? ஈராக்ல யுத்தம், சிரியாவுல யுத்தம், யமன்ல யுத்தம், 3 பேச யுத்தமா? ஐநா என்ன சொல்லுது? ஒரு மணித்தியாலத்துக்கு 5 பிள்ளைகள் யமன்ல மௌத்தாகுது. மெடிசின் இல்ல, மருந்து இல்ல. அவ்வளவு அதல பாலாது விழுந்துட்டு அவ்வளவு நல்ல இருந்த யமன் பொருளாதாரத்தில் அவ்வளவு கஷ்டமாயிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஈராக் படைக்கு சேர்ந்துறாது, ஷாமு யமன்ன்றாங்க. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? அதுவா இது தெரியல. உலகத்துல 3 பிரதேசங்கள் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஷஹீல் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? ஈராக் தன்னுடைய நாணயத்தை தர மறுக்கும். இது ஹதீஸ் வார்த்தை. நாம விளங்கிக் கொள்றதா இருந்தா பொருளாதார தடை, நாணயத்தை தர மறுக்கும்டா பொருளாதார சிக்கல். ஈராக்ல என்ன தண்ணி பற்றாக்குறை, எடுத்து படிச்சு பாருங்க. இந்த யூப்ரட்டிஸ் நதி வத்திட்டா எடுத்து அதுக்கு என்ன ஆர்டிகல் இருக்குது? ஃபுராத் நதி வத்தி கொண்டு போகுது. யூப்ரட்டிஸ் வத்துறதுனால ஈராக்ல தண்ணி பிரச்சனை, சிரியாவுல தண்ணி பிரச்சனை, அதெல்லாம் போக பொம் பிளாஸ்ட் ஆகுது, அது போக சாப்பாடு பிரச்சனை, சின்ன பின்னமாச்சு, எல்லாம் குறைஞ்சு போச்சு. அங்க பொருளாதார பிரச்சனை ஈராக்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஷஹீல் முஸ்லிம்ல, ஈராக்குக்கு ஒரு சஹாபாக்கள் கிட்ட, யார் சொல்ல ஈராக்குக்கு? அப்ப வல்லரசாச்சு, ஈராக்கு வருமா? ஆமா ஈராக்குக்கு வரும், அது சின்ன நாடு இல்ல. அடுத்தது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சிரியாவுக்கு வரமாட்டாங்க. இதை நான் படிக்க போகல, சின்னது. அப்ப எனக்கு சொல்லி தந்த ஆசிரியர் என்ன சொன்னார்? என்னுடைய வாழ்நாள் சில நேரம் நான் இதை பார்ப்பேன், இல்லை என்றால் நீங்கள் பார்ப்பீர்கள். அடுத்தது சிரியாவுக்கு கை வைப்பாங்க. அல்லாஹ் மீதானே எனக்கு படிக்க போகல. சிரியாவுக்கு கை வைத்ததே இல்லை. 2011 வச்சாங்க கைய. சிரியாவோட பிரச்சனை 2011 தான் தொடங்குது. சிரியால பிரச்சனை இல்லை. அவர் என்ன சொன்னார்? ஸஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் எடுத்து, ஈராக்கில் தொடங்கி விட்டார்கள், அடுத்தது சிரியா தான்டார். இப்ப கண்ணால பாக்குறோமா? எல்லாரும் துவா செய்யறோமா? பிஞ்சு குழந்தைகள் மௌத்தா போகுதா? அவ்வளவு பிரச்சனையா? 2.5 கோடி மக்கள், நாங்க 2 கோடி 10 லட்சம், அந்த 2.5 கோடி மக்கள் 40 லட்சம் அகதிகள். எல்லாத்துக்கும் வழி இல்லை. சென்னரை கோட்டைகள் முடிந்து விட்டது. சிரியாவுடைய பொருளாதாரம் தரமட்டமாயிடுச்சு, எல்லாம் முடிச்சு. அந்த மக்கள் அவ்வளவு கஷ்டத்துல கூடாரங்களை வாழ்றாங்க. சவுதியுடைய சல்லிகள் எல்லாம் அவங்க பம்ப் பண்றாங்க, சிரியா கொடுங்க, சாப்பிடுங்க, இது பண்ணுங்க. அவர்கள் நாடு கடந்து நாடோடிகளாக போறார்கள். அடுத்தது சொல்றான் அல்லாஹ் மீதானை, அடுத்தது மிஸ்ர். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஸஹீஹ் முஸ்லிம், சிரியா முடிஞ்சா அடுத்தது எகிப்துன்றாங்க ரசூலுல்லாஹ். சிரியா மிஸ்ர் இது வராமல் மறுமை நாள் வராது. என்னுடைய தலைவர் நாமசித்து பேச எதுவும் நடக்காம போகாது. கவனமா குறி வைத்து பாருங்கள். அது என்ன நான் சொல்லுவேன், நிப்பாட்ட இயலாது, தயாராக மட்டும் தான் இயலும். மறுமைக்கு ரெடி ஆகலாமே தவிர நிப்பாட்ட முடியுமா? ஏன் இதெல்லாம் எதுக்கு இந்த டென்ஷன் வரணும் தெரியுமா? ஜஸீரத்துல் அரப்ல டென்ஷன் வரும். ரசூலுல்லாஹ் எப்படி விவரிச்சாங்க தெரியுமா? மல் அமாவாக இருந்தா, இது ஷாம்ல தொடங்கினது, மல் அமாவாக இருந்தா முடியாது. எப்ப முடியும்? மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரக்காட்டி முடியாது. மல் அமாவாக இருந்தால், இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேனா, இருந்தால் இதுதான். என்ன மல்லமாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வியாக்கியானம் என்ன? ஒன்றுக்கு ஒரு படை சாட்டப்படும், அதோட எல்லா இடத்துலயும் யுத்தம் எப்படி நடக்கும் தெரியுமா? எனக்கு உங்களுக்கு தான் நடக்குது. பாருங்களா, எல்டிடிக்கு ராணுவத்துக்கு 4 பேர்லாம் வரமாட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா சிரியாவில் எப்படி நடக்குமா தெரியுமா? ஒரு ஆளோட நடக்குமா, அது முடியும் இன்னொரு கூட்டம் வருமா, அது முடியும் இன்னொன்னு வருமா. கண்ணால பாக்குறமே. ஆரம்பத்தில் யார் அடிச்சு கொடுத்தது? சிரியாவுடைய கவர்மெண்ட்டும் குர்திஸ்கள் ஐஎஸ்ஐஸ் எல்லாம் வந்தாங்க. அதுக்கு பிறகு யார் வந்தது? ஈரான் கீழால வந்தா, ரஷ்யா மேலால வந்தான். இப்ப யார் வந்திருக்கிறது? அமெரிக்கா வந்திருக்கான். முடியாது போல வணங்குது, விளங்குதா? அது பாட்டுக்கு இடியா பிச்சுக்கெல்லாம் ஓடுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால என்ன ஆச்சுண்டா, இதான் மேட்டர். இந்த மாதிரி இந்த என்ன ஆகும்? இந்த யுத்தங்கள் இப்படி நடக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? அடுத்தாண்டாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ல, ஷாமில் இருந்து கிழக்கு பிரதேசம், ஹதீஸ்ல வர்ற வாசகம், கிழக்கு பிரதேசங்களுக்கு ஒரு படம் வரும். அந்த படம் வர்ற நேரம் ஜஸீரத்துல் அரப்ல டென்ஷன் கிளம்பும். என்ன விளங்கி இருக்கும்? அரபு தீபகற்பத்துல ஒரு மன்னர் 2 பிள்ளைகள் இருப்பாங்க. அந்த 2 பிள்ளைகளும் ஆட்சிக்கு ரெடி தயாராகுவாங்க. இப்ப நான் பாக்குறேன், சல்மான் இருக்கிறாரு, நாய் வருவாருன்னு நினைச்சாங்க,
முகமது பின் சல்மானுக்கு இப்ப முடிசூடிய மன்னரை கொடுத்தாச்சு. இத மாதிரி அவர் காலம் வருமா, அந்த மன்னர் இருக்கிற நேரம் 2 பிள்ளைகள் சண்டை பிடிப்பாங்களாம். அப்ப எங்க இருந்து படை வரும், ஜியாது படை? கிழக்கு பகுதியில இருந்து, கிழக்குனா ஷாம், அந்த பகுதியில இருந்து ஒரு படை வருமா. அந்த படை எப்படிப்பட்ட படை தெரியுமா? உலகத்தில் நீதமான படை. நல்ல வாசகத்தை கவனிங்க, பலமான படை இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரசூலை தேர்ந்தெடுத்து போடுறாங்க. இந்த வரியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே ஹதீஸ்ல ஒரு வரியை படிக்கிற நேரம் அப்படி கோடு போட்டுறணும். ரசூலை சும்மா சொல்லவே மாட்டார்கள், கோடு போட்டாதான் புரியும். எப்படி எப்படி விரிவிக்கிறாங்க பாருங்க. உலகத்தில் நீதமான படை கிளம்பும். பலமான படையா? நேட்டோ விட பலமா, முசாரை விட பலமா? அப்படிலாம் இல்ல, நீதமான படை. அந்த படை கிழக்குல இருந்து கிளம்பும். எங்க வருவாங்க? ஹரத்துக்கு வருவாங்க, முஸ்லிம்களுடைய தலைமைக்கு வருவாங்க. ஹரத்துல வந்து மக்காம் இப்ராஹிம் பக்கத்தில் இருக்கிற நேரம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி 100 ஹதீஸ்க்கு மேல வருது. 4 ஹதீஸ் தான் சஹீஹ், 4 தான் சஹீஹ். அவர் குனிந்து இருப்பார், அவருடைய மூக்கு இப்படி இருக்கும், அவர் நெற்றி அகந்தா இருக்கும், அவங்க வாப்பா பேர் என் வாப்பா பேருக்கு சமன். அந்த படையில வந்த ஒரு ஆள் அவர் முஹம்மது பின் அப்துல்லா. தலையை குடிச்சிருக்கிற நேரம் கண்டு கொண்டுருவாங்க, பையத்து நடக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு இரவில் தான் அவர் மஹ்தி. 100 இரவெல்லாம் இல்ல, 1000 முடிஞ்சு சவுதி உடைஞ்சிரும். அவர் தலைமையில் ஆயிடுவார். உடனடி அறிவிப்பாரு. நான் ஹதீஸ் எல்லாம் சுருக்கி சொல்லிடுறேன். உடனடி அறிவிப்பாரு, மதீனா தான் சென்ட்ரல் கேம்ப். மதீனாவுல இருந்து படை கிளம்பும். உலகத்துல பல யுத்தம் நடக்கும். இப்ப உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வரேன். உலகம் எங்களுக்கு அடிச்சா தானே யுத்தமே வரும். எவனுமே அடிக்காம கை கட்டினா எதுக்கு மதி வரணும்? எதுக்கு பிரச்சனை எங்களுக்கு? எதுக்கு தலைவர்? நான் எதுக்கு பையத்து பண்ணணும்? எதுக்கு மதியெல்லாம் சென்ட்ரல் கேம்ப் ஆகணும்? இப்பதான் மஸ்ஜித் நபர்ல தொழுந்துட்டு அமைதியா நிக்கிறமே, எவனுமே இல்லையே. ரசூலுல்லாஹ் காலத்துல மதீனா கேம்ப். மறுபடி உலகம் எங்களை சீண்டி பார்க்கும். நாங்க வாழ்ற நேரம் பாக்குது, முஸ்லிம் தாடியை பிடிக்குது, எங்க உடைமைகளை பறிக்குது, எங்களை நிம்மதியா வாழ தர்றானே இல்ல. இதெல்லாம் கிளம்பி வர்ற நேரம் எங்க தலைவர் கிளம்புவார். எல்லாம் ஹரத்துல இருந்து ஒரே நைட்ல ஜஸீரத்துல் அரபுடைய தலைமை அறிவிக்கப்படும். மதீனா சென்ட்ரல் கேம்பாக. அவர் நபி இல்ல, அவர் நபி இல்ல. குர்ஆனை தான் அவர் ஓதுவார், ஹதீஸை தான் அவர் சொல்லுவார். அவர் ஜனாதிபதி. இதுக்கு முன்னாடி வந்துச்சு சவுதியில, ஹரத்துல இருந்து மேல ஷூட் பண்ணி மைக்க பிடிச்சி தொழுவிச்ச கூட 4 நாளைக்கு தொழுகை நடக்கல ஹரத்துல, மஹ்தி என்று. அதுக்கப்புறம் தான் செக்கிங் பண்ணி எல்லாம் கொஞ்சம் அனுப்புறாங்க ஹரத்துல. அப்படியெல்லாம் மஹ்தி வர மாட்டார். பையத்து ஒன் த ஸ்பாட் நடக்கும். ஒரு இரவுன்றாங்க ரசூலுல்லாஹ், ஒரு இரவு. அவர் சுபஹ் தொழுத போல தான் பிடிச்சாரு மைக்க. மஹ்தி அந்த கவனிக்கல போல. அவர் மேல சுட்டுட்டு நான் தான் மஹ்தி என்றாரு. 4 நாள் தொழுகை நடக்கல. அதோட எல்லாம் இது பண்ணி தான் ஹரத்தை இது பண்ணி இப்ப அது நார்மலாச்சு. அப்படியெல்லாம் மஹ்தி வர மாட்டார். அவர் அமைதியானவர். அந்த படையில நான் தான் மஹ்தினா எப்பயும் மஹ்தியா இருப்பாரு. அவர் அமைதியாக நிற்பார். முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது அவருடைய பேர். அந்த இரவு அவர் மஹ்தியாக்கப்படுவார். ஒரு இரவு அவருக்கு போதும். ஜஸீரத்துல் அரப் எழும்பி நிற்கும். அப்பொழுது துர்க்கி தேசம் பாதிக்கப்பட்டிருக்கும். லா தகுமு ஸஆ ஹத்தா யன்ஸில் ரூம் பில் ஆமாக விதாபிக். தாபிக்குக்கும் ஆமாக்குக்கும் ரோமர்கள் இறங்காத வரை மறுமை நாள் வராது. எங்க போன பிப்ரவரியில அலப்போ ஹல்பு கடிச்சாங்க. எல்லாரும் பதறி போனாங்க. ஏன் தெரியும் பதறி போனாங்க? அலப்போண்டான மீடியால ஹல்பு, அதுக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்குது தாபிக். இன்டர்நெட்ல அடிச்சு பாருங்க, சின்ன உங்களோட உளுக்காப்பல்ல மாதிரி ஊரு தாபிக். தாபிக் அல்லது ஆமாக். இவ்வளவு எல்லாம் பெருசு பெருசா பேசின ரசூலுல்லாஹ் தாபிக் ஏன் சொன்னாங்க? சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ் அவர் பிடிச்சிட்டு போற நேரம் என்ன சொல்லுவார் படைகளுக்கு? தாபிக் கவனம்வார். அதை கொடுத்துடாதீங்க, அது மர்மைக்குரிய அடையாளம். அது வந்துட்டான்னு பாருங்க. அவ்வளவு பெரிய சுல்தான் எவ்வளவு பிடிச்சாரு சலாஹுத்தீன் அய்யூபி, உலகத்துல எவ்வளவு பிடிச்சாரு, எவ்வளவு நாடுகளுக்கு போனாரு, எப்படிலாம் வந்துச்சு ரிட்டர்ன் கையில இஸ்லாம். அவர் அந்த ஹதீஸ் பிடிச்ச இல்முள்ளவர்கள் அதோட தான் நடப்பாங்க. அலப்போ நடக்க போகல எட்டி பார்த்தா தாபிக் கைய வச்சா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சஹீஹுல் முஸ்லிம், லா தகுமு ஸஆ ஹத்தா யன்ஸில் ரூம் பில் ஆமாக விதாபிக். ஆமாக் அல்லது தாபிக்கு ரோமர்கள் இறங்கு வரைக்கும், கிறிஸ்தவர்கள் இறங்கு வரைக்கும் மறுமை நாள் வராது. இந்த ஹதீஸ் சொல்ற நேரம் என்ன ஆச்சரியம் தெரியுமா? அல்லாஹ் மீதானே எங்க கையில ஷாம் இல்ல, ஆமாக் இல்ல, தாபிக் இல்ல. எப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் உயிர் வாழ போகல எப்ப எங்க கையில ஷாம் இருந்துச்சு, எங்க கையில இப்ப அங்க ஆமாக் இருந்துச்சு, தாபிக் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 4 வருஷத்துக்கு பிறகு ஹிஜ்ரி 15 அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் படத்தானே போய் ஷாம் பிடிக்குது. அவர் தானே சரி. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை கூட்டி சொன்னாங்க, கடைசி நாட்கள் என்ன சொன்னாங்க? நான் உன்னை எழுதி தர போறேன்றாங்க. வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன், எழுதி தர போகிறேன்றாங்க. இதை யாரெல்லாம் பற்றி பிடித்தால் அவர்கள் வழி தவற மாட்டாங்கன்றாங்க. பெருமானார் வந்த உடனே சபை வந்துட்டு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க. எடுங்க கொடுங்க எழுதுகிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்ற நேரம்
நீங்க போய் பாருங்க, சரியான சனத்துல வர செய்தி என்னாச்சு. 2 தரப்பா பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு என்ன பண்ணாங்க தெரியுமா? மக்கள் வாக்குவாதம் பண்ண வானா ரசூல் உமர் சொன்னாங்க, குர்ஆன் இருக்குது அது போதுமே, அதுக்கு மேல தேவையா, அதனால வேணாம், ரசூலா நிலைமையை பாருங்களேன். இன்னொரு கூட்டம் சொன்னாங்க, வேணாம் 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 வேணாம், சொல்றது சொல்லட்டுமே, எழுதட்டுமே. இந்த 2 மோதலையும் பார்த்து ரசூலா சொல்லிட்டாங்க, நான் போறேன்ட்டாங்க. என்னை விட்டு மக்களை நீங்க எழுப்பி போயிருங்கன்னாங்க. ரசூல்லா கடைசியாக அதை எழுதி தருதவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பெருமானார் சர்ச்சைகளை வெறுத்தார்கள், மன்னிப்பை விரும்பினாங்க. நாங்க எல்லாம் எப்படி இருக்கிறோமோ அதெல்லாம் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்க கூடாது. விளக்குதா? இஸ்லாத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கூட்டம் இங்க வெளியே போய் எதுக்கெல்லாம் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசுறார்களே, அப்படி வளர்க்கப்பட்ட ஆட்கள் இல்ல. நாங்க அதபு ஒழுக்கத்தோட வளர்க்கப்பட்டதனால சண்டைகள் இல்லாத மாதிரி நாம எது சின்ன விஷயங்கள் எல்லாம் முடிச்சிடலாம். அதனால சுமூகமா இது பண்ணலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப வருவோம். அப்ப எங்க மதீனாவுல இருந்து அனுப்பப்படும், சென்ட்ரல் கேம்ப்ல இருந்து படைகள் அனுப்பப்படும். படைகள் ஆங்காங்கே சிதறி போகும். யார் தளபதி? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் இடத்தையும் சொல்லிட்டாங்க, மஹ்தி வருவார், அவர் இங்க வருவார். அப்ப வந்தா மதீனாவுக்கு போனா, இப்ப அண்டர்லைன் பண்ணுங்க வார்த்தையை, ஆல்ரெடி சொன்னனே, கிழக்கு பிரதேசத்திலிருந்து ஒரு படை வரும். அந்த படை எப்படிப்பட்ட படை? பலமான படையா? இல்ல, என்ன சொன்ன? நீதமான படை, அதில் நீதமான படை. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மதீனாவிலிருந்து கான்ஸ்டன்டினோப்பிள், இஸ்தான்புல், இப்ப என்ன பேர்? அது இஸ்தான்புல். அப்ப பேர் என்ன? கான்ஸ்டன்டினோப்பிள். கான்ஸ்டன்டினோப்பிளை நோக்கி ஒரு படை போகும்ன்றாங்க. அந்த படை துருக்கியில யார் இறங்கியிருப்பா? துருக்கியில நான் சொல்ல வந்தது மறந்துட்டு பிறகு என்ன சொல்ல வந்தேன்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே அம்மாக்கு பிடிப்பேன். அப்ப யார் இருப்பாங்க? ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம் ஷாம் எங்க கையில இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னி மௌத்தாயின பிறகு 4 வருஷத்துக்கு பிறகு ஹிஜ்ரி 15 அபூ உபைதா இப்னு ஜர்ரா ரலியல்லாஹு படையை பைத்து பிடிக்குது. பிடிச்சாச்சா ஷாம? பிடிச்சாச்சு. பிடிச்சா என்னாச்சு? அதுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல கிடைக்குது. கிடைச்சா அங்க அகமாக்கி இருக்கு பாருங்க, வந்துட்டு இப்ப எங்க கையில இருக்குதா? இப்ப திரும்ப போகும். அப்ப யோசிச்சு பாருங்க, சஹாபாக்களுக்கு சொல்ற நேரம் அகமாக்கி எங்க கையில இருந்துச்சா? தாபிக் அந்த ஊரு சிரியாவில் உள்ள ஊரு இல்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? பிடிப்பாங்க, பிடிச்சுதான் பறி கொடுப்போம். பிடிச்சு மறுபடி அவங்க இறங்குவாங்களே அந்த ஊர்ல. அப்ப என்ன ஆகிரும் தெரியுமா? மறுமை நாள் வந்துரும்ன்றாங்க. அப்ப இப்ப எங்க கையில இருக்குது, பிடிப்பாங்கன்றது வழங்குது. இப்ப அங்க பறி போகுமா இல்லையான நிலைமையில தான் வருகுது. இப்ப ஃபைனல் அட்டாக் யாரு வந்திருக்கிறா? அமெரிக்கா. கீழால வந்தது யாரு? ஷியா. மேலால வந்தது யாரு? ரஷ்யா. எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டான். அமெரிக்கா எப்பயுமே கடைசியா தலையை தட்டும். அது நீங்க புரிஞ்ச வரலாறு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேற வேற இன்டர்னல் ஓர கொண்டாந்து விட்டும், எல்லாத்தையும் கொண்டாந்து போடும். போட்டு லாஸ்ட் எங்க தட்டுமா? ஈராக்க பாத்தீங்கதானே? ஈராக் என்னாச்சு? அது இது எல்லாம் எல்லாம் மாயத்தை உண்டாக்கி லாஸ்ட் ஒரு அடி அமெரிக்காவுடைய ஸ்டைல தான் விளக்குச்சா. அதனால நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அமெரிக்கா ஃபைனலா கேப்சர் பண்ணிடுவான். அதனால இப்ப அமெரிக்கா வர்றான். இந்த இடத்துல தாபிக் பறி போனால் ஒரு முஸ்லீமுக்கு அச்சம் வந்துடும். அது பேர் கேட்டுச்சுன்னு வைங்க, விக்கிபீடியால நான் பார்த்ததுல அஹ்மாக் என்ற பேர் இருக்கல. இப்ப அந்த ஊர் பேர் தாபிக்னு நினைக்கிறேன். ரசூல் 2 பேரும் சொல்றாங்க சஹீஹ் முஸ்லிம்ல, அஹ்மாக் அவி தாபிக்ன்றாங்க. தாபிக் அல்லது அஹ்மாக் ரெண்டுல ஒரு பேர் தான் இப்ப விக்கிபீடியால காட்டுது. சின்ன கிராமம். அந்த ஏன் சின்ன கிராமத்தை அவ்வளவு அழுத்தம் கொடுத்தாங்க தெரியுமா? அங்கதான் மெட்ரோ இருக்குது. இவ்வளவு பெரிய ஷாம பத்தி பேசின ரசூலுல்லாஹ் ஏன் சின்னதை கொடுத்தாங்க? அது என்னமோ அல்லாஹ் உண்ட வச்சிருக்கிறான். அப்ப அது உண்டு. அடுத்தது என்ன ரெடி ஆகுது? ஈரான். ஈரான்ல இஸ்பாஹான் ஊருக்கு முஸ்லிம்ல பாருங்க, அஸ்பாஹான் அரபுல சொல்லுவோம். அஸ்பாஹான்ல 70,000 யகூதிகள் தைலசான் என்ற பச்சை நிற ஆடை அணிந்து கொண்டு தஜ்ஜாலை பின்தொடருவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகம் எங்க இருக்கு தெரியுமா? அஸ்பாஹான் அடிங்க, இங்கிலீஷ்ல இஸ்பாஹான் அடிச்சா விக்கிபீடியா காட்டும். அஹமது நஜாத் அமர்களும் உட்கார வச்சு ரவுண்ட் டேபிள்ல கையை கொடுக்கணுமா, அதை கொடுக்கணுமா? இன்றைக்கு உலகத்துல யகூதிகள்ட்ட 3 பையங்கள் உண்டு. ஒன்று அமெரிக்கா, அடுத்தது இஸ்ரேல், அடுத்தது யார் தெரியுமா? அடுத்தது ஈரானுடைய அஸ்பாஹான் ஊரு இஸ்பாஹான். இன்றைக்கு யகூதிகள்ட்ட ஆலயங்கள் நிரம்பி இருக்குது. ஈரானுடைய தலைநகரங்கள், ஈரானுடைய பிரதேசங்கள்ல சுன்னி பள்ளிகள் உடைச்சு தரமட்டமாக்கப்படுவது. ஷியாக்களுடைய பள்ளிகளுக்கு மட்டுமே இடம். ஆனா யகூதிகள் மேல கை வைக்கலையடா நீங்க. அட எப்படி உங்களுக்கு யகூதிக்கு சேர்ந்து போகுது? அவன் மேல கை வைக்கல நீங்க. பாதுகாப்பு வேணுமா? அவனோட ரவுண்ட் டேபிள் அதெல்லாம் போட்டோ எல்லாம் நீங்க பாப்பீங்க.
எப்படி சிரிப்பு வேணுமா? சுன்னிய கண்டா நீங்க இது பண்றீங்களா? சுன்னி முஸ்லிம்களை கண்டா வெட்டி போறீங்களா? எத்தனை பள்ளி இடிச்சான் என்ன சொல்லுங்க? ஈரான்ல எத்தனை பள்ளி எல்லாம் பண்ணார்கள். அதனால நல்ல கவனிங்க, அஸ்வான் ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டு மிலேனியம் என்று பேர் வச்சாங்க. ஏன் பேர் வச்சாங்க? யகூதிகள் எங்க டார்கெட் பண்ணாங்க? மிலேனியம். மலிகுஸ் சலாம், கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் அரசன். அவங்க பாஷையில 3 சாராரும் உலகத்தில் எதிர்பார்க்கிற ஒரு ஆள், ஒரு கயவன் வர இருக்கிறான். தஜ்ஜால், பொய்யன். நான் இறைவன் என்று சொல்றேன். யகூதிகள் அவருக்கு வச்ச பேர் மலிகுஸ் சலாம், கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் அரசன். லைவ் டெலிகாஸ்ட் பண்ண மஸ்ஜிதுல் அக்ஸா சுத்தி வீடியோ கேமரா. வேர்ல்டுக்கு அவர் இறங்குவார், அவர் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண அவங்க எதிர்பார்க்கிறான். கிறிஸ்தவர் சொல்லுகிறாங்க, இயேசு மறுபடி வருவார், இயேசு வருவார், எங்களை அவர் மறுபடி எங்களுக்கு ஆசீர்வதி வைப்பார், இயேசு இறங்குவார். அவர் எதிர்பார்க்கிறாங்க. அவர்களும் தஜ்ஜாலை எதிர்பார்க்கிறாங்க. கிறிஸ்தவ உலகம், முஸ்லிம் உலகம் தெளிவாக ரெடியா நிக்குது. எங்களுக்கும் நேரடியாக யகூதிக்கும் வார். அந்த வார்ல நாங்க ரெடியா நிக்கிறோம். தஜ்ஜாலுடைய வருகையை நாங்களும் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி முடிச்சு போட்டாங்க தெரியுமா? அந்த பொய் வதந்திகள் கிளப்பப்படும். ஷாம்ல மதீனாவிலிருந்து ஒரு படை, சஹீஹுல் முஸ்லிம், ஒரு படை கிளம்பும். உலகத்தில் பலமான படை. ரசூலுல்லாஹ் நீதமான படை என்றாக ஷாமுக்கு. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அங்கே இருந்தார். அவர் அரத்துக்கு வந்த பிறகு மதீனாவில் இருந்து வெளியாகும். எங்க போகுது? துருக்கி. போன வருஷம் மார்ச்ல நினைக்கிறேன் பீஸ் டாக்க முடிச்சிட்டு துருக்கியில என்ன செஞ்சாங்க? பாம்பே போட ஆரம்பிச்சான். அவனோட சமாதான பேச்சுவார்த்தை. துருக்கியில யுத்தம் கிளம்பிட்டு, துருக்கியில ஸ்டார்ட். இஸ்தான்புல், கான்ஸ்டான்டினோப்பிள் அந்த காலத்து பேர். ஃபைனல், வெரி ஃபைனல் வார், உலகத்துல லாஸ்ட் வார். ரெட் மார்க் பண்ணுங்க. ஷாமுடைய பார்டர் எட்டி பார்த்தா துருக்கி, சிரியாவை எட்டி பார்த்தா துருக்கி, அல்லாஹ்வுடைய நல்ல அலப்போ ஹல்பை எட்டி பார்த்தா துருக்கி. இங்கதான் ஃபைனல் நிமிடங்கள். ஷாம், சிரியாவுடைய பள்ளிவாசல், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குற பள்ளிவாசல் எல்லாம் அந்த பகுதியில். அர்துல் மஹ்ஷர், சஹீஹுல் முஸ்லிம். மஹ்ஷருடைய பூமி என்றாங்க ரசூலுல்லாஹ். எந்த மஹ்ஷர் பூமி? அல்லாஹ் தீர்ப்பு கொடுக்கிற பூமியா? நெருப்பெடுத்து உலகம் எங்கும் மக்கள் எல்லாம் ஷாமுக்கு கொண்டு சேர்க்கப்படுவார்கள். அர்துல் மஹ்ஷர் என்றாங்க ரசூலுல்லாஹ். மஹ்ஷருடைய பூமி என்றாங்க. ஷாம்ல எல்லாம் நடக்க போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நாங்கள் வாழுகிற நேரம் அந்த ஷாம்ல அது எல்லாம் நடக்கும். உலகத்தில் மிக பெரும் சொத்து அங்கிருந்து வெளியாகும். வேர்ல்ட் எக்கானமி தீர்மானிக்கப்படும். என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மக்கள் கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு வருவார்கள். வந்தால் 3ஆக ரசூல் அந்த படையை பிரிச்சாங்க. உலகத்தில் பலமான படையுடைய நிலைமையை பாருங்க. சுப்ஹானல்லாஹ். நேட்டோ முடிஞ்சு, மொசாத் முடிஞ்சு, மஹதியுடைய படை, உலகத்தில் பலமான படை, அதுவும் 3ஆக பிரியும். அல்லாஹ் அக்பர். முனாஃபிக்கள் அங்கேயும் இருப்பாங்க. நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு தூரமாக நிக்கிறோம் இஸ்லாத்தை விட்டு. நான் முனாஃபிக்காண்டு எத்தனை இரவு அழுதிருப்போம். நான் முனாஃபிக்காண்டு எந்த படையில் முனாஃபிக்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் உம்மத்து மறந்த ஒரு விஷயம். காஃபிர மட்டும் காஃபிர் என்று பார்க்கிறோம். நிஃபாக் என்பது எங்களுக்குள் புகுந்து விடும். சஹீஹுல் முஸ்லிம், மல்லம் யக்ஸு வலம் யஹ்திஸ் நஃப்ஸஹு பில் கஸ்வி மாத அலா ஷுஅபத்தின் மினன் நிஃபாக். யார் ஜிஹாத் செய்யவில்லையோ, யார் போர் செய்யவில்லையோ, வலம் யஹ்திஸ் நஃப்ஸஹு பில் கஸ்வி, போர் செய்வதற்கு எந்த முகாந்திரம் இல்லாத போர் இங்க நடக்குது, இங்க நடக்குது ஜிஹாத். அப்ப யார் ஜிஹாத் செய்யவில்லையோ அவர் நிஃபாக், முனாஃபிக்குடைய ஆள். முனாஃபிக்குடைய தன்மைகள் இருக்குது. இங்க போரே இல்ல, ஜிஹாத் இல்ல, எங்கேயோ நடக்குது. வலம் யஹ்திஸ் நஃப்ஸஹு பில் கஸ்வி மா தஆலா ஷுஅபத்தின் மினன் நிஃபாக். யார் எங்கேயோ நடக்கிற போரை பத்தி அலட்டிக் கொள்ளவில்லை. யா அல்லாஹ், என் உடன் பிறப்புகள், யா அல்லாஹ் என்னுடைய உடன் பிறப்புகள், அல் மூமின்கள் கல் புன்யான், ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் மூமின்கள். அவர்கள் ஒரு இடத்தில் பாதிக்கப்பட்டால் முழு கட்டிடமும் பாதிக்கப்படும். ஒரு உடம்பை போன்று, கண்ணில் வருத்தம் என்ற உடம்புக்கே வேதனை தெரியுமே. சிரியாவுடைய பிள்ளைகள் தேம்பி தேம்பி அழுகிற நேரம், பலஸ்தீனுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவுகள் அங்கே பாதிக்கப்படுகிறது. அந்த நேரம் எங்களுடைய கல்புகள் வேதனைப்பட வேண்டும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எக்கச்சக்கமான காட்சிகள். மண்டியிடுகிறார்கள், அழுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். இந்த உம்மத்தின் ஒரு பகுதி யமனை கொஞ்சம் போய் பாருங்களேன். உங்களால் பார்க்க ஐநா அவர்கள் அழுகிறார்களா பொய்யா தெரியாது. ஆனால் அவர்கள் சொன்ன அறிக்கை எங்களை அள வைக்கிறது. ஒரு மணித்தியாலத்துக்கு சின்ன சிறுமிகள் 5 பேர் மௌத்தாகிறார்கள். என்ன மருந்து இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யமன் தேசம் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறது என்றால் அந்த உணர்வு எங்களுக்கு வந்து ரஹ்மான்
ரஹ்மானே அவர்களுக்கு உதவி செய்ய என்று ஒரு பிரார்த்தனை வரவில்லை என்றால் அவசரமாக ஈமானை செக் பண்ணுங்கள். மறக்கிறதா நிஃபாக்குடைய தன்மை? மாத்த அலா ஷுஅபத்தி மினன் நிஃபாக், நயவஞ்சகத்தின் ஒரு தன்மையோடு அவர் மரணித்து விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் உம்மத் எப்படி இருக்கணும்? நிஃபாக் என்ற தன்மையை மறந்து விட்டோம் நாங்க. எங்கெல்லாம் முனாஃபிக் வருவார்கள். அதனால தானே ஹந்தலா ஓடி வந்து சொன்னார், நாஃபக் ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆகி விட்டார். அபூபக்கர் கையை பிடித்து கேட்டார், விஷயத்தை சொல்லு. ரசூலுல்லாஹ் வெள்ள காட்டி காலையில் அப்படியே சஹாபாக்களை சுத்தி வளைத்து கதை கேட்டுக் கொண்டிருப்பாங்க. முன்னாடி காலத்துல கதை. அவர் கதவுல வந்து நின்று கொண்டு கத்தினார், நாஃபக் ஹந்தலா. அவரோட பக்கத்தில் அபூபக்கர் என்ன சொன்னார்? இந்த உம்மத்தில் மிக சிறந்தவர் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? அபூபக்கர் அவருடைய உடைமையாலும் அவருடைய செல்வத்தாலும் எல்லாத்தாலும் அதிகம் இஸ்லாத்துக்காக வேண்டி செலவழித்தவர். இந்த உலகத்திலே நான் உற்ற நண்பனாக எடுப்பதாக இருந்தால் அபூபக்கரை எடுப்பேன். அல்லாஹ் என்னை உற்ற நண்பனாக எடுத்து விட்டான். அப்படிப்பட்ட அபூபக்கர் என்ன சொன்னார்? ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு, ஹந்தலா அவர் என்ன சொன்னார்? பள்ளியில இருக்கிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிற நேரம், அப்படி சொர்க்கம் நரகம் என்று வீட்டுல போய் பொண்டாட்டி புள்ள என்ற உடனே இறங்குதே, நான் முனாஃபிக் தானே அபூபக்கர் அவர்களே. ரெண்டு கையையும் பிடித்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், ஹந்தலா எனக்கும் அப்படி என்றார். சுப்ஹானல்லாஹ். இந்த உம்மத்தினாக சிறப்பானவர்கள் பேசிய பேச்சு நாங்கள் எப்படி பேசுவோம் தெரியுமா? எனக்கு அப்படியெல்லாம் இல்லை, ஈமானில் உச்சம். எனக்கு என்னடா இது? அவரும் போறார் பள்ளிவாசலுக்கு. ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு பாப் கதவுலை வைத்து கத்துறார், நாஃபக் ஹந்தலா. ரசூலுல்லாஹ் உட்கார வைத்து கதையை கேட்டு விட்டு சொன்னார், அல் ஈமான் யஸீது வ யன்குஸ் ஹந்தலா. ஈமான் கூடி குறையும், இதுதான் உண்மையான ஈமான். உனக்கு அந்த உணர்வு வந்தது, இது உண்மையான ஈமான். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் பள்ளியில? நான் முனாஃபிக்கா? என்றைக்காவது எல்லா ஜமாத்திலையும் கேட்கிறேன், எல்லாத்தையும். அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியில முனாஃபிக் இருந்தா எங்க பள்ளியில வரமாட்டோம். அவ்வளவு சுத்தமா நாங்க, அவ்வளவு இதா? ரசூலுல்லாஹ் பள்ளியை விட அவ்வளவு சிறப்பா எங்கள்ல இருப்பீங்க? நல்ல புரிந்து கொள்ளுங்கள். அந்த நீதமான படை ரசூலுல்லாஹ் மூன்றாக பிரித்தார்கள். ஒரு கூட்டம் போய் புறமுதுகுட்டு ஓடுவார்கள், முனாஃபிக். அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். மஹதியுடைய படை ஜிஹாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. போராளிகள் எங்க? ஷாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. போராளிகள் யாரு? உலகத்துல எல்லா இடத்துல வருவாங்க. ஃபர்ஸ்ட் போராளி யாரு? அறத்துக்கு வந்து மஹதி அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி வந்தவங்க யாரு? சிரியா, ஷாம். ஷாம்ண்டா பலஸ்தீன், சிரியா, ஜோர்தான், லெபனன் இந்த பகுதி. இவங்க தான் போராளிகள்ல பெரிய ஆட்கள். இங்கதான் வருவாங்க. இந்த படையில அவங்க தான் நிறைய இருப்பாங்க. ஒரு கூட்டம் ஓடிடுவாங்க. யாரு ஓடுனு தெரியாது, ஆனா மிஞ்ச கூட்டம் ஷாம். நல்லா பாருங்க, ஓடுற கூட்டம் தான் இருப்பாங்களோ தெரியாது. ஒரு கூட்டம் ஓடினா ரசூலுல்லாஹ் மத்த கூட்டத்தை சொல்றாங்க. எவ்வளவு தெளிவா பேசுறாங்க பாருங்க. எந்த தலைவராவது பேசினா என்னுடைய படை அங்கே போகும், கதையை முடித்து விட்டு வரும். இப்படிதானே ஒரு கட்சியை உருவாக்கினார்னா இந்த தலைவரா சொல்லுவாரா? அஷ்ரப் இந்த கட்சி முஸ்லிம்களை உருவாக்கி இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபடுகிற கட்சி, இது அழியவே அழியாது, வளரும். அப்படிதான் பேசுவாங்க எல்லாரும். நாங்க அப்படித்தானே பேசுவோம். தௌஹீத் ஜமாத்னா ரசூல் என்ன சொன்னாங்க? ஜஸீரத்துல் அரப், திரும்ப சிலை வணக்கம் வரும்ண்டாங்க. நீங்க எல்லாம் சண்டை பிடிப்பீங்கண்டாங்க, நடக்கும்ண்டாங்க. அறிவிச்சு கொடுத்தனால சொல்றாங்க. எந்த தலைவர் அப்படி பேச மாட்டாங்க. நான் முடிச்சின கதை முடிஞ்சு, இதுக்கு அங்கால எவனாவது வாலாட்டினா முடிச்சு போடுவோம் பாரு, தொலைச்சு போடவன அப்படின்னு வாங்க. பெருமாள் அப்படி சொல்லவே இல்லை. என்னுடைய உம்மத்தை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். ஆனா என் உம்மத்தி என்னெல்லாம் பண்ணு தெரியுமா? நான் ஹவுல் கௌசர் உம்மத்தி 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 மலக்குமார்கள் நிப்பாட்டி, நபி உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பின்னாடி மார்க்கத்தை பிரட்டி போட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹ் எவ்வளவு இரக்கமா சொல்றாங்க, எவ்வளவு இரக்கமா நின்றாங்க. தடுப்பாங்க, வேணாம் வேணாம் அனுப்புங்கண்டாங்க. எதுக்கு? பிதாத் ஆட்களுக்கு அது இது 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 என்ன நோம்பு இல்லாட்டி பராத்து பிடிச்சிருவாங்க. யாருடா பராத்து நோம்பு சொன்னது? எந்த ஹதீஸில் இருக்கிறது? எந்த குர்ஆன்ல இருக்குது? அல்லாஹ்வுடைய அதை சேர்த்து சொல்ல சொன்னாங்க. எங்க இருக்குது? அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஊர் மக்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த நேரம் அல்லாஹ்வுக்கு மட்டும் நாங்கள் பயந்தால், நாங்கள எந்த ஜமாத்தில் ஒன்று சேரணும். எங்களுக்கு எளிதாக எல்லாரும் ஒன்று சேர நேரம் நாம் ஒன்று சேர்ந்து ஆகணும். பிரிச்சு பேச இயலாது. நாம் எல்லாம் முஸ்லிம்கள். அப்படி என்றால் தயவு செய்து கேட்கிறேன், கூட்டுதுவா ஓதுறீங்களே, இதுக்கு எங்க ஆதாரம்? இதுக்கு எங்க ஆதாரம்? ஒரு ஹதீஸ் காட்டுங்க. ரசூலுல்லாஹ் சுபஹ் தொழுது முடிஞ்சு அவ்வளவு அழுது கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் வாயால சொல்லி நாங்க ஆமீன் சொல்ல கிடைச்சா அதை விட என்ன பாக்கியம்? அதை விட என்ன பாக்கியம்? தனித்தனியா கேளுங்கண்டாங்களே. அதனால சொல்றேன், தயவு செய்து வாழையடி வாழையாக நடந்ததை எல்லாம் விட்டு விடுங்கள். நிஜமா சேடுங்க, நிஜமா தேடுங்க. இருந்தா எங்களுக்கு காட்டுங்க, ஏத்து கொண்டுட்டு போயிருவோமே. இருந்தா காட்டுங்க. இதுதான் பிதஅத்து. ரசூலுல்லாஹ் சொல்ல அண்ணுகையும் அசைத்தால் போர்க்களம் வரைக்கும் போயிட்டாங்க. நன்மைதானே? திரும்பி ஓடினா முடிஞ்சு போச்சு. அத மாதிரி தீமை இல்ல. பள்ளி வரைக்கும் வந்துட்டோமா? பரவாயில்ல. ஹஸ்ரத் நீங்க ஓதுறீங்களா?
ஓதுங்க. எங்க ஊர்ல ஒரு பள்ளிவாசல் திறந்தாங்க 2001. கொள்கை படிச்ச மௌலி வந்துட்டாரு. அப்ப பள்ளியில பிரச்சனை, ஓபனிங் பண்ணியாச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, தலைப்புற. இப்ப இவருக்கு நியத்தெல்லாம் சொல்லி வழக்கம் இல்ல, மைக்க பிடிச்சிட்டாரு. இப்ப ஊர் மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க, நியத்து சொல்லி பழக்கம் உசல்லின்னு ஆரம்பிப்பாங்களே, இவர் சொல்லவே இல்லை இவ்வளவு காலமா. நவைத்துலி சலாத்தி தராவி என்றாரு. ரூமுக்கு போயிட்டு நான் கேட்டேன், மௌலி எல்லாம் தொழிச்சு முடிச்ச உடனே அடுத்த நாள், அப்ப நான் கலந்து போயிட்டேன், இவரு தராவி தொழிக்கிறாரு, கியாமுல் நடக்காது. அடுத்த நாள் சுபெல்லாம் முடிஞ்சு கேட்கிறேன், மௌலவி நவைத்துலி சலாத்தி தராவி என்றீங்களே, நவைத்துலாம் சொல்ல மாட்டாங்களே, உசல்லித்தான்னு சொல்லுவாங்க, அது என்ன வருது இல்ல, நவைத்து விட்ட வேண்டியதாங்க, வரல அவருக்கு. அட பாவி தலைப்பிறை, உணர்வான மாதம் இசாச்சா ரமலான், ரமலான் வந்து விட்டால் சுவர்க்க வாயில்கள் திறங்கப்பட்டு நரக வாயில்கள் பூட்டப்படுமே. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள், எப்படியெல்லாம் ஏமாத்துறீங்க, இவ்வளவு தைரியம் உங்களுக்கு எல்லாம். நவை சிம்பிளா, இது ஹவுலுல் கௌசர்ல தண்ணி கிடைக்காது. இப்ப கேட்கிறேன், நாங்க சொன்னதெல்லாம் ஹதீஸ் கிதாபி இதெல்லாம் சொல்லிட்டோம், சொன்னதை ஏதாவது இல்லைன்னா கேளுங்க, ஹதீஸ் கிதாப்ல சொல்லிடுவோம். கூட்டுது வாக்கு எங்க இருக்குது, பராத்துக்கு வாழைப்பழ நெட்டி உடைக்காம அதோட ரொட்டி கொடுக்க எங்க இருக்குது? ரசூலுல்லாஹ் கலந்த ரொட்டியை சுடுவாங்களா? அந்த ரொட்டியை சல்லாட போட, நீங்க சல்லாடெல்லாம் போட்டு தானே சுடுறீங்க, அவங்க சுட்டாங்க தான், இந்த ரொட்டி சுடல. மாவு சலிக்கப்படாது, வெறும் பச்சை மாவுலாம் சாப்பிட்டாங்க. பழகிச்சா, நீங்க கொடுக்குற நெட்டி வாழைப்பழம் இருந்துச்சோ தெரியாது, ஈச்ச பழம் தான் இருந்துச்சு. நெட்டி வாழைப்பழம் எங்கால போச்சோ தெரியாது, நெட்டி உடைச்சா வேற வேற, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி. யாரு சொன்னா நிஸ்பு ஷாபான் இப்படி இருக்கேன், அதிகமா நோம்பு பிடிச்சாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நீங்க கவனமா புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தரதுல ஏன் செய்யறாங்க? இங்கதான் நிஃபாக் நுழைஞ்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டான். 4 பேர் எப்படியாவது சைத்தான் தூண்டுகொள்ள வச்சு கெட்டு பள்ளிய பாப்பிர் தோதுவோம், பாதான்சல் கொடுப்போம், மத நல்லிணக்கம் எல்லாம் பெரிய 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 நிறுவனங்கள், எங்க வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் ஒட்டினா பார்த்தீங்களா, எல்லாம் போட்டான் பாத்தீங்களா, முஸ்லிம் ஆஜியார்மார்கள் எல்லாத்திலையும் பேர் தான் கொண்டாடினாங்க. மத நல்லிணக்கம் பத்துவா. இந்த பாவிகளா, இஸ்லாத்தில் ஒரு துண்டு அசைய விட மாட்டோம், எங்க உசுறு போட்டும். வஅன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஃபலா ததுவு மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு எவனையும் கூட்ட சேர்க்க வேணான்றான். தென்னங்கும்பர்ல எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பள்ளிவாசலை சேர்ப்பாங்க. புரிஞ்சுக்கோங்க, யாரையும் பார்த்து முனாஃபிக் சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை, அல்லாஹ் என்னை மன்னிக்கணும். எவரையும் பார்த்து நான் சொல்ல மாட்டேன், எந்த கூட்டத்தையும் பார்த்து சொல்ல மாட்டேன், அவங்க தீர்மானிக்க வேண்டியதான். அந்த அதிகாரம் எனக்கு இல்லையே, அது சொன்னால் பெரும் பாவம். அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இமாம் மஹ்தியுடைய படையில 3 1 முனாஃபிக். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அவர்கள் திரும்புவார்கள், புறமுது விட்டு ஓடுவார்கள் படையை பார்த்து. அவ்வளவு பெரிய படம் வந்திருக்குமா இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பலமான படை என்று. 3 1 ஓடினா நாங்க தான் பலம். அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டான்டார். அல்லாஹ் அக்பர். அடுத்தது 2 3ல 2 தானே பாக்கி, அதில் ஒரு பகுதி அப்படியே ஷஹீதாக்கப்படுவார். அல்லாஹ் அவர்களை அரவணைத்துக் கொள்வான்டாங்க, அல்லாஹ் அவர்களை நேசித்துக் கொள்வான். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன். 3ல் 1 பகுதி மீவார்கள், அல்லாஹ் அவர்கள் கையில வெற்றியை கொடுப்பான்டாங்க. அந்த வெற்றி கிடைக்க தஜ்ஜால் வந்து விட்டான் செய்தி பரவ ஆரம்பிக்கும் எல்லா இடத்துலயும். அந்த உம்மத்து, அந்த போராளிகளுடைய உணர்வை பாருங்க. என் பொண்டாட்டி என் புள்ளன் வீட்டுகளுக்கு ஓடுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் தங்களுடைய இல்லங்களை நோக்கி விரைவார்கள். தஜ்ஜால் பெண்களை தான் அதிகமாக கவருவான். விலங்கு தானே, எது எடுத்தாலும் பொம்பளை தானே பின்னாடி போறா. பெரிய தஜ்ஜால் எல்லாமே அப்படி எதுக்கு ஏமாறுவாங்க, அந்த மாதிரி ஏமாந்துருவாங்களா? அவன் அங்கிருந்து படைய ரெடி ஆயிட்டு வருவான். தஜ்ஜால் எங்க, அதுவும் அந்த குராசான் பாதி தான் தஜ்ஜால் வர்றது, எல்லாம் அந்த அந்த பார்டர் தான், எல்லா ஃபித்னா அங்கதான். அப்ப பாருங்க, இவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? துருக்கி இஸ்தான்புல்ல. ஃபைனல் வார் முடியுது, முடிஞ்ச உடனே தஜ்ஜால் ஒப்பார் இல்லங்களை நோக்கி போவாங்க. தெளிவா வழங்க அந்த மக்கள் யாரு? ஷாம்வாசிகள். சிரியாவாக இல்ல, நேரடி ஹதீஸ்ல வரல, நான் எல்லாம் வச்சு சொல்றேன். ஓடி வந்தா இதை சுருக்கமா விளங்குற சொல்றேன். இங்க வந்துட்டாங்கடா, வீடுகளுக்கு வந்து பார்த்தால் அவைகள் எல்லாம் பொய்யா இருக்கு. தஜ்ஜால் வரல. ஏன் நான் ஷாம்வாசின்னு சொல்றேன் தெரியுமா? இமாம் மஹ்தி அப்ப பசராவுல பள்ளியில, அந்த படையில இருந்து வந்த இமாம் மஹ்தி எங்க வந்திருக்கிறாரு? அவர் ஊரு போல தெரியாது, பசராவுக்கு வந்தார். அங்கதானே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. எங்க? சிரியாவுடைய தலைநகரம் டெமஸ்கஸ். பசரா இப்ப டெமஸ்கஸ் தானே, அங்க வரும். அங்க பள்ளிவாசல் கட்டி வச்சிருக்கிறாங்க. இதுதான் இப்ப இந்த யுத்தத்துல உடைஞ்சிட்டு அதுல பாதி. இதுதான் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் நிக்கிற பள்ளி. அல்லாஹ் அதெல்லாம் சொல்ல இயலாது.
அதுவா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். வெள்ளை மினாரா, ரசூலுல்லாஹ் சொன்னது ஒயிட் பள்ளி. வெள்ளை, அந்த பள்ளி அடையாளம் என்ன? ஒயிட். ஒயிட்டா இருக்கும். ஒயிட்டா ஒன்று இருக்குது. இந்த யுத்தத்தை உடைச்சிச்சு எப்ப? பிப்ரவரிக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெமஸ்கஸ்க்கு அடிச்சாங்க 2017. அப்ப அதுல பாதி உடைஞ்சிச்சு. இப்ப கட்டிட்டாங்களோ தெரியல. அதுதான் பள்ளி நான் சொல்ல மாட்டேன். அதான் பகுதி அங்கதான் இருக்குது. அது அந்த பள்ளியாக இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த மக்கள் எங்க வந்திருக்கிறாங்க? அவங்க இல்லங்களுக்கு வந்தாங்களா? யார் அவங்க? இப்ப பள்ளியில இமாம் மஹ்தி தலைமைத்துவம் வகிக்கிறாங்க. யார் அவங்க? ஷாம் மக்கள் தானே. புரியுதா? அப்ப எங்க படண்டு? அப்ப டென்ஷன் கிளம்பணுமா? இங்க யுத்தத்துக்கான போராளி வரணுமா? எங்கேயாவது இஸ்லாமிய பட வந்து சண்டை பிடிக்கிறதுக்கு பழக்குதா? அவன் நாட்டுக்கு ராணுவம் செய்யறானே தவிர நாங்க டோக்க வச்சு பழக்கன்றோமா? மக்கள் போராடுறதான் இஸ்லாமிய பட, மக்கள் வந்து தாக்குறது. அப்ப ஷாம்ல அந்த டென்ஷன் வருகுதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வந்துட்டாங்கடா. சுபகு நேரம் எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? டே டைம் சொல்றாங்க. சுபகு நேரத்துல அப்படியே மலக்குமாருடைய ரெக்கையில கொண்டை வளர்த்திருப்பார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவருடைய முடி வண்ண நிற ஆடை அணிச்சிருப்பார், வெள்ளை அணிச்சிருக்க மாட்டார். வானத்திலிருந்து வரப்போறார், வண்ண நிற ஆடை. அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதையும் மறைக்கவில்லை, நடப்பதையெல்லாம் சொன்னார்கள். உலகத்தில் 3 பெரும் சாரார்களும் அதை எண்ணுறார்கள். சிலர்கள் வீடியோட பார்க்கிறார்கள், சிலர்கள் டைப் டெலிகாஸ்ட் பண்ண பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தெரியுமோ தெரியாது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவது என்று அவர்கள் நம்புறார்கள். யார்? அதனாலதான் என்டி கிறிஸ்டியன் பேர் வச்சுக்கிறான். தஜ்ஜாலுக்கு அந்தி கிறிஸ்டியன் வச்சுக்கிறானே. என்டி என்ன? என்டி பாக்டீரியா என்ன? என்டி எதுக்கு? என்டிக்கு அங்கிள் என்டி அது இல்ல, எதிர்ப்பு, பாக்டீரியாவுக்கு எதிர்ப்பு கொடுக்கறதா அதான் என்டி. அவனுக்கு எதிரா போராடுறது அந்த மாதிரி வச்சிருக்கிறான். தஜ்ஜால் வருவா. தஜ்ஜால் இருக்கிற நேரம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். அப்ப அதுக்கு பிறகுதான் தஜ்ஜால் கிளம்பி இருப்பாங்க. இங்க பள்ளிவாசல தொழுகை நடக்கும். ஷாம்ல மக்கள் எல்லாம் நிப்பாங்க. போராளிகள் எங்க இருப்பாங்க? அங்கதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஜிஹாது படை, அந்த போராளிகள் ஷாமுடைய மண்ணு. அப்ப ரெக்கையில மலக்குமாருடைய ரெக்கையில அப்படி இறங்குற நேரம், இந்த ஹதீஸ பாக்குற நேரம் வீடியோ மாதிரி தான் வழங்குது. அல்லாஹ்வால ஏதோ தெரியாது, இப்படி தலையை சரிப்பார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். சரித்தால் அவருடைய முத்து, அதாவது வேர்வை மெல்ல மெல்ல வடி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய தலையை சரிக்கிற தூரத்துக்கு விளங்குற அளவுக்கு ஏதாவது செட்டிங் இருக்குமா இருக்கும், இல்லைன்னா ஜூம் ஆகி பார்ப்பாங்களோ தெரியாது. அல்லாஹு ஆலம். அல்லாஹ் தான் எல்லாம் அறிஞ்சவன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே இறங்குவார், எல்லோரும் பார்க்க. அவர் அந்த பள்ளிக்குள் போவார். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் நிற்பார். என்ன ஆகும்? நீங்க தொழுவீங்கன்றவார். தலைமைத்துவம் சுப்ஹானல்லாஹ். சமூகத்துக்கு தலைமை வேணும். இங்க பயான் ஆர்கனைஸ் பண்றாங்களா, அவங்க தலைமையை கேட்கணும். நாங்க விளங்குதா? அதான் கட்டுக்கோப்பு. யார் தலைவர்லாம் அவங்கள்ட்ட கேட்கணும் என்னண்டு. அது மாதிரி என்ன பண்றாங்க? தொழுகை. ஈசா வந்துட்டோம், பின்னாடி நபி அப்படியே சொல்லுவாங்க. அந்த சம்பாஷணை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் நீங்க தொழுவீங்கண்ட, இல்ல நீங்க தொழுவீங்கண்ட. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உம்மத்தை பாரம் எடுப்பார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி போவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிரியாவில் இருந்து பலஸ்தீனம் வரைக்கும் போவார். லூத் என்ற இடம், பலஸ்தீனத்து மேப்ல போய் பாருங்க. லூத் வரைக்கும் போவார்கள். தஜ்ஜால் ஒரு பெரிய படையை திரட்டிருப்பான். தஜ்ஜாலை பத்தி பேச நேரம் தராது. அவ்வளவு பெரிய படம் உங்களுக்கு தெரியும். ஒரு இளைஞன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மனிதன் அவன் பிறப்பான். அவன் யார்? எடுத்து போய் தஜ்ஜால் எல்லா நியாயத்தையும் பண்ணுவான், நிறைய பண்ணுவான். உங்களுக்கு தெரியும். எல்லாம் பண்ணிட்டு ஒரு பொடியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஃமினை பார்த்துக் கொள்ளுங்கள், முஃமினை பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படி தைரியம் தெரியுமா? அந்த ஈமானை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த இளைஞனை கூப்பிடுவான் தஜ்ஜால், என்னை நம்புறியான்னு கேட்பான். நம்ப மாட்டேன் என்பான். நீ பொய்யன் தஜ்ஜால் என்பான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, அவர் ஒற்றை கண்ணுடையவன், அவன் பொய்யன் தஜ்ஜால். அவ்வளவு பலம் எடுத்து அப்படி ஒரு 2 பலம் தருவான். எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் கடவுளே என்பாங்க. மறுபடி உசுறு கொடுப்பான், உடனே அவன் எழுப்பிடுவான். தஜ்ஜால் கேட்பான், இப்ப நம்புறியா? என்ன சொல்லுவான்? என் தூதர் சொன்னதை இப்ப நல்லாவே நம்புறேன். என் தூதர் சொன்னாரே 1-2 பலந்து சேப்பான், நீ செத்துட்டியா? டேய் நீ தஜ்ஜால் அப்படி என்பார். ஈமானுடையவர்களும் அந்த காலத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அதிபயங்கரமான ஃபித்னா எல்லாத்தையும் தாண்டி ரசூலுல்லாஹ் எல்லா நபிமார்களும் தஜ்ஜால் விஷயத்தில் பாதுகாப்பு தேட சொன்னார்கள். மஸீஹ் தஜ்ஜால் அதிபயங்கரமான ஃபித்னா, ஈமான் பறக்கும், ஆட்டம் காணும், அவ்வளவு வித்தைகள் செய்வான். அந்த நேரத்தில் இந்த இளைஞனை பத்தி ரசூலுல்லாஹ் பேர் சொல்லல. ஏன் சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருளால் நலைந்த இளைஞன், அல்லாஹ்வுடைய அருளால் அன்பால் நலைந்த இளைஞன். அவன் தைரியமாக பேசுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதுக்கு அடுத்தபடியாக அவரை வெட்டுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்க மாட்டான். அதிகாரத்தை அல்லாஹ் பறித்தெடுத்து விடுவான். மறுபடி ஓங்க பாப்போம், ஒண்ணு நடக்காது, எல்லாம் முடிஞ்சு போயிரும். அல்லாஹ்வுடைய வல்லமை அந்த நேரத்தில் வெளியாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த தஜ்ஜால்கள் அந்த மாதிரி வெளியாகிற லூத் என்ற இடத்துக்கு போனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய படையோடு போவார்கள்.
உப்பு கரைவது போன்று தஜ்ஜால் அப்படி ஈசா இப்னு மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிற நேரம் கரைந்து கொண்டே போவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெற்றிகள் எங்களை நோக்கி வரும், பெரும் மழை அடிக்க பார்க்கும். அந்த நேரத்திலே நிறைய விஷயங்கள் நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதாவது ஒரு மலைக்கு ஒதுங்கி விடுவார்கள். வருகை, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கிறது. மறுமை நாளைக்குரிய அடையாளங்கள் என்ற தலைப்பிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே 9:15 அரவர் பேர் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு மேல போதும். இந்த வகையில இவைகள் எல்லாம் உங்கள் கல்வியை ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு இந்த சிந்தனையோடு நீங்க பாருங்க, மறுமையை நோக்கி நாங்கள் போகிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவசைத்து பேசிய எந்த வார்த்தையும் பொய்யாகாது, அதில் எல்லாம் உண்மை. கபரில் நடக்கக்கூடிய விசாரணை, மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நானும் நீங்களும் அல்லாஹ்விடம் பதில் சொல்வது உண்மை என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அன்பான அழைப்பு விடுகிறேன். உலுக்கா பல்ல மக்களே, முதல் தடவையாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த அன்பான மக்களுக்கு அன்பான அழைப்பு விடுகிறோம். நீங்கள் கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக வேண்டி சிந்தித்து பாருங்க. தொழுகை சரியாக தொழுகிறோமா? ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் எவ்வாறு தொழுகிறேன் அவ்வாறு தொழுங்கள் என்று. அக்கறை இல்லாமல் அபாயம் எடுக்கிற நேரம் பார்த்து புடவை நல்லமான்னு பாக்குறோமா? ஹதீஸ்களை கேளுங்க. ரசூலுல்லாஹ் இப்படியா தொழுதாங்க, இப்படியா நோம்பு பிடிச்சாங்க, நவைத்து சொமகதின் சொன்னாங்களா, அன்னதாய் ஃபர்லு ரமலான சொன்னாங்களா, ஆஜி சனத்து சொன்னாங்களா இல்லையான்னு கேளுங்க. ஏதோ எதையும் சொல்லலாம், இது உம்மா விட்டு வாப்பா விட்டு சொத்து இல்லை. இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாத ஒன்றை சொன்னால் பெரிய பாவம். மார்க்கத்தில் பெருமானார் சொல்லாத ஒன்றை எனக்கு செய்ய இயலாது. நானா புதுசா தொடங்கி இன்றைக்கு ஒரு நோன்பை சொல்றேன், உலுக்கா பல்லம் நோன்பு பிடிச்சா நானும் பாவி நீங்களும் பாவி. நான் ஒரு நோன்பை பிடிக்கலாம், அது சுன்னா. சொல்லாமல் பேர் வைக்க முடியாது, பராத்து நோம்பு வைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் நாங்க விரும்பின மாதிரி ஒரு இபாதத் உண்டாக்கி லுகர் 4 5 ரக்காத். எவனாவது எழும்பி கேட்டா 5 ரக்காத் தப்பா? எவ்வளவு பெரிய இபாதத்து. நான் தான் இஸ்லாத்தில் மிக பெரும் ஃபித்னாக்காரர். ரசூலுல்லாஹ் 4 சொல்ல எப்படி நான் 5 சொல்லுவேன்? அது இன்னொரு பேருக்கு நல்லதாகப்படும். 5 ரக்காத் தொழுது குற்றமா? குற்றம் தான். அதனால் சொல்லுகிறேன், இந்த மறுமை அடையாளங்கள் எல்லாமே உங்களுடைய கல்விகளை பதம் பார்த்தால் இறங்குங்க, மக்களை காப்பாற்றும் பணிகளை இறங்குங்க, சத்தியத்தை வீடு வீடாக சொல்லுங்க. உங்க உறவுகள் ஏமாற்றப்படுகிறார்கள், அவர்கள் பிழையான மார்க்கத்திலிருந்து அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அந்த மண்ணுக்கு மேலால் நடக்கிறீர்களே, முந்தியவர்கள், இந்த சமுதாயத்தின் மூத்தவர்கள், அவர்களை அடக்கம் செய்துவிட்டு இந்த மண்ணுக்கு மேல் நடக்கிறோமே, எங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? இன்னொரு சமுதாயத்தை அடக்க போறோமா? சத்தியத்தை சொல்லுங்கள், அந்த பிரச்சாரத்தை சூறாவளியாக கையில எடுங்க, அந்த மக்களை காப்பாத்தீர்கள். பிதஅத்தை ஒழிங்க, ஒத்துமையா சேருவோம். எது குர்ஆனோ அதை எடுப்போம், எது சுன்னாவோ அதை எடுப்போம். அல்லாஹ் மீது ஆணையாக குர்ஆனை சுன்னாவை எடுத்தா வேற என்ன எங்களுக்கு லாபம்? இல்லைன்னு ஏன் நாங்க சொல்றோம்? ஏன் மேடை போட்டு பேசுறோம்? வல்லாஹி அல்லாஹ்வுடைய அருளுக்கு தான் பேசுறோம், வேற எந்த லாபமும் இல்லை. இதில் வேற ஒரு லாபம் கடுவளவு இருந்த அல்லாஹ் எங்களை அழிச்சிருவான். வேற எந்த லாபமும் இல்லை. சுவர்க்கம், ஜன்னா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த சுவர்க்கத்தை தரக்கூடிய அளவுக்கு இவருடைய மனங்களை எல்லாம் பக்குவப்படுத்தி ஈமானிய உறவுகளை ஒன்று சேர்த்து ஈமானோடு சத்திய தீனுல் இஸ்லாத்தை வழங்கிய நேரமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை கைப்பற்ற வேண்டும் என்ற